பார்ப்போம். அஹ் கணக்கீட்டு பாடம் இலவச வகுப்பு தொடர் 5 கணக்கீட்டிற்கான அறிமுகம் இடம்பெற்றுக் கொள்கின்றது. நாங்கள் ஏற்கனவே கணக்கீடு என்றால் என்ன, கணக்கீட்டின் வகைகள் இதெல்லாம் படித்து முடித்து விட்டோம். தற்பொழுது நாங்கள் படிக்க இருப்பது அதன் அடுத்த பார்ட், கணக்கீட்டு சூழல் காரணிகள் என்று சொல்லி நாங்கள் படிக்க வேண்டும். அதாவது கணக்கீட்டுடன் தொடர்புடைய சூழல் காரணிகள், என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் என்று சொல்லி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அப்ப கணக்கீட்டுல என்னன்னு சொன்னா, நிறுவனங்களை பொருளாதார தேவைகளை நிறைவு செய்வதற்காக நிறுவப்பட்டு அதன் செயற்பாடுகள் மீது பல்வேறு காரணிகள் செல்வாக்கு செலுத்துகிறது. அப்ப நிறுவனங்கள் பொருளாதார தேவைகளை நிறைவு செய்வதற்கு தான் நிறுவப்படுகின்றது. அவ்வாறு நிறுவப்பட்ட நிறுவனங்களின் மீது பல்வேறுபட்ட சூழல் காரணிகள் செல்வாக்கு செலுத்தும். இந்த சூழல் காரணிகள் நிறுவனத்தில் செல்வாக்கு செலுத்தினாலும் அந்த நிறுவன கணக்கீட்டின் மீதும் செல்வாக்கு செலுத்துகின்றது. அப்ப செல்வாக்குங்கிறது என்னன்னு சொன்னால் தாக்கம், எஃபெக்ட். ஒரு சூழல் காரணியால் ஏற்படுகின்ற தாக்கம் என்னன்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்க போறோம். அதுவும் கணக்கீட்டுல என்ன வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும். நாங்கள் கணக்கீடு செய்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் ஒரு அக்கவுண்டன்ட் என்று சொன்னால் இந்த கணக்கீட்டினை மேற்கொள்கின்ற போது எங்களுக்கு என்ன வகையான தாக்கங்கள் சூழல் காரணிகளால் சேரும் என்பதை பார்க்க இருக்கின்றோம். ஆகவே அடுத்த தலைப்பு நாங்கள் பார்க்க இருக்கின்றது கணக்கீட்டு சூழல், அக்கவுண்டிங் என்வாயன்மெண்ட் சொல்லி நாங்கள் பார்ப்போம். கணக்கீட்டு சூழல். கணக்கீட்டு சூழலை பாருங்கள். அதாவது கணக்கீட்டு சூழல் என்றால் என்ன? வணிகம் ஒன்றின் கணக்கீட்டு செய்முறையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல் காரணிகளையே கணக்கீட்டு சூழல் நாங்க செல்வோம். அதாவது வணிகத்துல கணக்கீட்டு செயல்முறை நாங்க படிச்சுட்டோம். இந்த கணக்கீட்டு செயல்முறையை மேற்கொள்கின்ற போது ஏற்படுத்தக்கூடிய சூழல் காரணிகள், தாக்கம் ஒன்று ஏற்படுத்தக்கூடிய சூழல் காரணிகள் தான் கணக்கீட்டு சூழல் காரணிகள் சொல்வோம். அவ்வாறான சூழல் காரணிகளை 5 வகைகளாக பிரித்திருக்கிறார்கள் பாருங்கள். பொருளாதார மற்றும் அரசியல் சூழல். அப்ப நாங்க கணக்கீடு இந்த கணக்கீட்டு செயல்முறை ஒன்று இடம்பெறுகிறது. கணக்கீட்டு செயல்முறை ஒன்று இடம்பெறுகின்றது என்று சொன்னால் இந்த கணக்கீட்டு செயல்முறையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயங்கள் ஒன்று பொருளாதார மற்றும் அரசியல் சூழல் காரணி. அப்ப பொருளாதார மற்றும் அரசியல் சூழல் காரணிகள், பொருளாதார அரசியல். அடுத்ததாக நாங்க சொல்லலாம் சட்டச்சூழல் காரணிகள், லீகல் என்வாயன்மெண்ட். சட்டச்சூழல் காரணிகள், சட்டச்சூழல் காரணிகள், சட்டச்சூழல் காரணிகள். அடுத்ததாக நாங்க சொல்லலாம் தொழில்நுட்ப சூழல் காரணிகள், தொழில்நுட்ப சூழல் காரணிகள், தொழில்நுட்ப சூழல் காரணிகள். அடுத்தது சமூக கலாச்சார சூழல் காரணிகள், சமூக கலாச்சார சூழல் காரணிகள். அடுத்தது நுட்பமும் தொழில் சார், நுட்பமும் டெக்னிக்கல் தொழில்சார் சூழல் காரணி. அதாவது டெக்னிக்கல் அண்ட் ப்ரொஃபஷனல் ஃபேக்டர்ஸ். அப்ப பொருளாதார அரசியல் என்று சொன்னால் பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக், அல்லது எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் என்வாயன்மெண்டல். அதே மாதிரி சட்டச்சூழல் லீகல் என்வாயன்மெண்ட், தொழில்நுட்ப சூழல் டெக்னாலஜிக்கல் என்வாயன்மெண்ட், சமூக கலாச்சார சூழல் நாங்கள் சொல்லலாம் சோசியல் அண்ட் கல்ச்சரல் என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸ். நுட்பமும் தொழில்சார் சூழல் காரணிகளை நாங்கள் சொல்லலாம் டெக்னிக் அண்ட் ப்ரொஃபஷனல் என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸ். அப்ப இவ்வாறு 5 வகையான காரணிகள், 5ஆக நாங்கள் பிரிச்சு இந்த 5 வகையான காரணிகளும் எங்களை கணக்கீட்டு செயல்முறையில தாக்கத்தை செலுத்துகின்றது என்று நாங்கள் சொல்லலாம். ஆகவே நாங்கள் இதை ஒவ்வொன்றாக பார்ப்போம். இதை நாங்கள் சுருக்கமாக ஞாபகம், இது பெயர் இவ்வாறு இருந்தாலும் நீங்கள் சுருக்கமாக ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு இவ்வாறு பிரிக்கலாம். PESTEL, பெஸ்டல் என்று சொல்லி பிரிக்கலாம். பெஸ்டல், பிஸ்டல் அல்ல பெஸ்டல் என்று சொல்லி நாங்கள் எழுதி ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். பி என்று சொன்னால் பொலிட்டிக்கல், பொலிட்டிக்கல், ரைட், அதாவது அரசியல் சூழல் காரணிகள். எக்கனாமிக், எக்கனாமிக் பொருளாதார சூழல் காரணிகள் அல்லது பொருளியல் சூழல் காரணிகள். எஸ் சோசியல், சமூக கலாச்சார சூழல் காரணிகள், சோசியல் அண்ட் கல்ச்சர். டி டெக்னாலஜிக்கல், தொழில்நுட்ப சூழல் காரணிகள், டெக்னாலஜி. இது என்வாயன்மெண்டல், என்வாயன்மெண்டல் சூழலியல் சூழல் காரணிகள், என்வாயன்மெண்டல் என்வாயன்மெண்ட் ஃபேக்டர்ஸ், ரைட், சூழலியல் சூழல் காரணிகள். அடுத்ததாக லீகல், சட்டச்சூழல் காரணி. இவ்வாறு இலகுவாக நீங்கள் ஞாபகம் வைத்திருக்க முடியும். இந்த அடிப்படையில் நீங்கள் இதை கூறலாம். ஏஎல்ல இந்த அடிப்படையில கைட்ல கூறினதால நாங்கள் வைத்திருக்கிறோம். இதுவும் ஓகே. இது ஞாபகம் வைத்துக்க, இது நோட்ஸ்ல கேள்வி வராது. பொருளாதார சூழல் என்றா என்ன, அரசியல் சூழல் என்றா என்ன, இது நோட்ஸ் பாடம் அல்ல. இது வித்தியாசமான பாடம். உங்களுக்கு பயிற்சிகள் நாங்கள் செய்கின்ற போது விளங்கும்.
இப்ப நாங்க பார்ப்போம் பொருளாதார அரசியல் சூழல் காரணிகள் என்றால் என்ன என்று சொல்லி. பாருங்க சூட்ல வந்திருக்கு, இதை நீங்க பாடமாக்க தேவையில்லை. இதுல பாருங்க பிரதான கணக்கீட்டு சூழல் காரணிகளும் அதற்கான மாறிகளும் வருமாறு சொல்லிருக்கு. சூழல் காரணிகள் பொருளாதார அரசியல் காரணிகள் சொல்லிருக்கு. அந்த பொருளாதார அரசியல் சூழல் காரணிகள் என்றால் என்ன விளக்கம், அதுல விளக்கம் என்ன என்கிறது தொடர்பாக அங்கே தரப்படுகின்றது. அதுதான் பாருங்க பொருளாதார அரசியல் சூழல் காரணிகள் அரசொன்று தனது பொருளாதார கொள்கையினை திட்டமிட்டு நடைமுறைப்படுத்தும் பொழுதோ எடுக்கின்ற தீர்மானங்கள் பொருளாதார அரசியல் சூழல் காரணிகள். அதாவது அரசாங்கம் ஒன்று தனது பொருளாதார திட்டங்கள் அல்லது பொருளாதார கொள்கைகளை வகுக்கின்ற போதோ ஏற்படுகின்ற மாற்றங்கள் தான் பொருளாதார அரசியல் சூழல் காரணிகள். அரசாங்கம் பொருளாதார கொள்கைகளை வகுக்கும். ஒவ்வொரு ஆட்சியும் வந்தோடனே ஒவ்வொரு ஆட்சி மாற்றங்கள் நிகழும், உங்களுக்கு தெரியும். அதைத்தான் நாங்க அவங்க பொருளாதாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக புதிய புதிய கொள்கைகளை அமுல்படுத்துவார்கள். அவ்வாறு அமுல்படுத்துகின்ற போது அது தாக்கம் செலுத்தும். அது பொருளாதார சூழல் காரணி. அரசியல் காரணிகள் அரசாங்கம் புதிய அரசாங்கங்கள் மாற்றம் பெறுகின்றது. அவங்க அரசியல் நன்மைகள் அல்லது அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக மேற்கொள்கின்ற திட்டங்கள் அல்லது அது சார்பான கொள்கைகள் தான் எங்களோட கணக்குகிட்ட பாதிக்கும் வேண்டாம். அதுவும் அரசியல் சார் சூழல் காரணிகள் என்று சொல்லி நாங்க சொல்லலாம். அதுல மாறிகள் என்று சொல்லி அடுத்த தலைப்பிற்கு பாருங்க. அந்த கூட 3வது நிரல் இருக்குது மாறிகள் என்று சொல்லி. மாறிகள் வேரியபிள், அதாவது அந்த குறிகாட்டிகள் என்னென்ன குறிகாட்டிகள் என்று சொல்லி சொல்றார். உதாரணமாக அவர் சொல்றார் வரி கொள்கை என்று சொல்றார். வரி கொள்கைங்கிறது ஒரு அரசாங்கம் தனது வரியில ஒரு நாட்டு பிரதான வருமானம் வரி. உங்களுக்கு தெரியுமா, ஒரு நாட்டுல பிரதான வருமானம் வரி, அரசாங்கத்துக்கு கிடைக்கின்ற பிரதானமான வருமானம். அந்த வரியினை பயன்படுத்தான் சில இலவச கல்வி, அதே மாதிரி இலவச வசதிகள் எல்லாம் செய்யப்படுவது இந்த வரி. பாதை அமைத்து தருவதெல்லாம் செய்யப்படுவது இந்த வரியினை பயன்படுத்திதான். ரைட். அப்ப இந்த பிரதான வருமானத்தை ஈட்டிக் கொள்வதில் சில கொள்கைகள் அவங்க மாற்றம் செய்யலாம். அதாவது ஒரு நாட்டு அரசு மக்கள் மற்றும் நிறுவனங்களும் வரி வசூலிக்கும் விதம் மற்றும் அளவு முறைகளை நிர்ணயிக்கும் திட்டம். அந்த வரியை அவங்க நிர்ணயிக்கும் விதம், அளவு மற்றும் முறைகளை தான் இந்த வரி கொள்கை செல்கின்றது. அதாவது நாங்க சொல்லலாம், இந்த அரசாங்கம் ஒன்று எவ்வாறு வரியை பொதுமக்களிலிருந்து அறவிட போதும், எவ்வளவு தொகையாக அறவிட போதும், என்ன முறைமையில அறவிட போதும் சம்பந்தமான தீர்மானங்கள் திட்டங்களை வகுப்பதுதான் வரி கொள்கை. உதாரணமாக நான் சொல்ல போனால் எங்களோட அரசாங்கம், அதாவது தற்போதுள்ள அரசாங்கம் என்ன செஞ்சுன்னு சொன்னால் வருமான வரி, உங்களுக்கு தெரியும் அதிகமாக பேசப்பட்டது இன்கம் டேக்ஸ் சொல்லி. வருமான வரி முன்னர் இருந்தது 1 லட்சம் ரூபாய். அதாவது ரணிலுடைய அரசாங்கம் இருக்கின்ற போது 1 லட்சம் ரூபாய் எடுத்தால் அவர் வரி, அதாவது ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் ரூபாய் ஒரு நபர் வருமானம் உழைப்பார் ஆயின் அவர் வரி செலுத்துவதற்கு உரிமை உண்டு. அதாவது வரி செலுத்துவதற்கு ஏற்புடைய தலைமையானவர் வரி செலுத்தணும். 1 லட்சம் ரூபாய் உழைத்தாருண்டா. ஆனால் இந்த அரசாங்கம் அந்த வரியை சற்று தள்ளுபடி செய்து எங்களுக்கு 1,50,000 யார் ஒருவர் குறைந்தபட்சம் 1,50,000 உழைக்கிறாரோ அப்பதான் வரி அவருக்கு தகமை வரி செலுத்த வேண்டும் என்று சொல்லுது. அப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக இருக்குது இந்த அரசாங்கம். இவ்வாறு அரசாங்கங்கள் வரி கொள்கைகளை திட்டமிடுகின்ற போதோ என்ன மாற்றங்கள் நிகழும் என்பது. இப்ப அரசு அதிகமான வரியை விதிச்சா அரசின் வருமானம் அதிகரிக்கும். அதே மாதிரி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கலாம். நாட்டு பொருளாதார வளர்ச்சிங்கிறது நிறுவனங்கள வளர்ச்சி, அதாவது வாழ்க்கை தரம் உயருது. அதே மாதிரி பணவீக்கத்தை கட்டுப்படுத்தலாம். பணவீக்கம்ங்கிறது பொருட்கள் சேவைகள விலை மட்டம் அதிகரிச்சது. இந்த விலை மட்டம் அதிகரிக்கும் எப்படி சொன்னா பொதுமக்கள்கிட்ட காசு அதிகரிக்கின்ற போது, பொதுமக்கள் கிட்ட காசு அதிகரிக்கின்ற போது பொருட்கள் சேவையில விலை மட்டம் அதிகரிக்கும். ஆனால் அரசாங்கம் வரி விதித்து பொதுமக்கள் இருந்து காசு அதிகரித்தால் விலை மட்டம் அதாவது பணவீக்கம் கட்டுப்படுத்தப்படும், கண்ட்ரோல் பண்ணப்படும். ரைட். அப்ப நாங்க பார்க்க போனோம்னா இந்த வரிகளை வகைகள் காணப்படும். அதெல்லாம் நீங்க எக்கனாமிக்ல படிப்பீங்க. ரைட். டைரக்ட் வரியின், அதாவது நேரடியாக வரி அறவுறது அது வருமான வரி, சொத்து வரி என்று காணப்படுது. நாங்க மறைமுகமாக வரி செலுத்துறோம், நேரில் வரி என்று சொல்லுவோம். அதுதான் பெட் ஜிஎஸ்டி வரியாக காணப்படுகிறது. அப்ப இந்த வரி கொள்கை ஒரு நிறுவனத்துல தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது அரசாங்கம் வரி கொள்கையில மாற்றம் ஏற்படுத்தினால் அந்த நிறுவனமும் அதன் கணக்கீட்டு செய்முறையில மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்ப அதுதான் சொல்ல வரணும். 1 லட்சம் ரூபாய் இருந்தது, அந்த நிறுவனங்கள் என்ன செஞ்சுச்சு, 1 லட்சம் ரூபாய் சம்பளம் யாருக்கு கிடைக்கின்றதோ அவங்களுக்கு வரி அறவுறதுக்கு ஒரு ஃபார்முலா போட்டு செஞ்சு வச்சது. இப்ப இந்த அரசாங்கம் என்ன செஞ்சு 1,50,000 திருப்பி நிறுவனங்கள் என்ன செய்யணும், அந்த அரசாங்கத்தின் கொள்கைக்கு ஏற்ப 1,50,000 ரூபாய் சம்பளம் யார் வருகின்றாரோ அவர்களுக்கு வரி அறவிடப்பட வேண்டும் என்ற ஃபார்முலாகளை உருவாக்கி அதுக்கேற்ற மாதிரி தங்களோட கணக்கீட்டு செய்முறைகளை மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். ஏற்படுத்தி இருந்தார்கள், இல்லாட்டி இயங்க இயலாது. அவை அந்த கொள்கை மாற்றத்துக்கு ஏற்ப நிறுவனங்களும் மாற வேண்டும் என்பதை இந்த சூழல் காரணி மாற்ற சொல்லுது. அதே மாதிரி நாணய மாற்று விகிதம், இதுல நாங்க பொதுவாக படிக்க தேவையில்லை. ஒவ்வொன்றாக நாணய மாற்று விகிதம் என்றால் என்னென்னு சொன்னால் ஒரு நாட்டு நாணயத்தை பயன்படுத்தி இன்னும் ஒரு நாட்டு நாணயத்தை மாற்றுகின்ற விதம். உதாரணமாக நாங்க சொல்ல போனால் எங்களோட நாட்டு நாணயம் ரூபாயில காணப்படுகின்றது, அமெரிக்கா டாலர். அமெரிக்கா டாலர். இப்ப அமெரிக்காவில $1 நீங்க வாங்கணும்னு சொன்னால், அமெரிக்காவில $1 வாங்கணும்னு சொன்னால் நீங்கள் எமது நாட்டு காசு 300 ரூபாய் செலுத்த வேண்டும். எமது நாட்டு காசு 300 ரூபாய் செலுத்த வேண்டும். அது சாதாரணமாக.
அப்ப அமெரிக்க டாலர் ஒன்றை நீங்க வாங்க கூட 300 ரூபாய் செலுத்த வேணும் என்று சொல்லி சொல்லுது. இந்த நாணய மாற்று வீதத்துல அதிகரிப்புகள் மாற்றங்கள் நிகழுமாயின் அது வர்த்தகத்தை பாதிக்கும். உதாரணமாக நீங்கள் தற்பொழுது ஒரு அமெரிக்க டாலர் ஒரு யூஎஸ் டாலர் வாங்கணும் சொன்னால் 300 ரூபாய் கொடுக்கணும். ஆனால் இந்த மாற்று வீதம் ஒரு யூஎஸ் டாலருக்கு 400 ரூபாய் வருமாக இருந்தால் மாறினால் எமது பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும். ஏன்? நாங்கள் 300 ரூபாய் கொடுத்து வாங்கின பொருளை இப்ப 400 ரூபாய் கொடுத்து வாங்க போறோம். ஆகவே எங்களுடைய என்ன நடக்கும்? இந்த நாணய மாற்று வீதம் அதிகரித்தால் எங்களுடைய காசு வந்து என்ன செய்யும்? நிறுவனத்தை விட்டு வெளியே போகும். ஆகவே எங்களுடைய நிதி வந்து தடுக்கப்படும். ஆகவே 300 ரூபாய்க்கு வேறையா கணக்கு செஞ்சு நாம 400 ரூபாய்க்கு கணக்கு செய்ய மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். இவ்வாறான மாற்றங்கள் வந்து எங்களுக்கு நிறுவனத்துல வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி விலை மட்டம், பொருட்கள் சேவைகள்ல விலை மட்டம் அதிகரிப்பது. இந்த பொருட்கள் சேவைகள்ல விலை மட்டம் தொடர்ந்து அதிகரித்து செல்லுமே ஆனால் என்ன நடக்கும்? பொதுமக்கள் இருக்கிற காசு இல்லாம போயிடும். அப்ப அங்க பணவீக்கம் ஏற்படும். பணவீக்கம் இது வியாபாரத்துல கணக்கீட்டுல தாக்கத்தை ஏற்படுத்தும். இதெல்லாம் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தும் நாங்க பிறகு பார்ப்போம். இப்ப பார்த்தா உங்களுக்கு விளங்காது. அதே மாதிரி அரச கொள்கைகள் பாருங்க. அந்த அரச கொள்கையில சொல்ற வட்டி விகிதம், சம்பளம் தீர்மானிக்கிறது, இதெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்தும். கணக்கீடுகள்ல ஒரு நிறுவனத்துல கணக்கீடுல தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்படி வட்டி விகிதம், ஒரு வட்டி விகிதம் அதிகரித்தால், அதாவது வங்கியில கடன் பெறுகின்ற அளவு குறைவடையும். நீங்க வட்டி வீதம், அதாவது கடன் பெற்றா வட்டி வீதம் கொடுக்கணும். அந்த வட்டி வீதம் அதிகரிக்குமே ஆனால், உதாரணத்துக்கு ஏற்கனவே வட்டி வீதம் 10% 15% அதிகரித்தால் நீங்க பேங்க்ல போய் கடன் பெறுவீங்களா? இல்ல. ஏற்கனவே கடன் பெற்றா 10% கொடுக்க வேண்டிய இந்த வட்டி இப்ப கடன் பெற்றா 15% கூட கொடுக்கணும் வட்டி. நீங்க போய் கடன் எடுப்பீங்களா? இல்ல. அப்ப என்ன செய்யும்? கடன் எடுக்கின்ற அளவு குறைவடையும். கடன் எடுக்காட்டி அங்க என்ன நடக்கும்? உங்களோட வியாபாரத்தை முன்னேற்றி செல்ல முடியாது. வியாபாரத்தை முன்னேற்றி செல்ல முடியாவிட்டால் பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும். ஆகவே அது வந்து கணக்கீட்டுல தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி நீங்க வட்டி வீதம் குறைவடைந்தால் என்ன நடக்கும்? நீங்கள் அதிகமாக கடன்களை பெறுவீங்க. அதிகமாக கடன் பெற்றால் நீங்க என்ன நடக்கும்? காசு புழக்கத்துக்கு வரும். காசு புழக்கத்துக்கு வந்தால் அங்கே என்ன நடக்கும்? பொருட்கள் சேவைகள்ல பொதுவிலை மட்டம் அதிகரிக்க தொடங்கும். என்ன அதிகரிக்க தொடங்கும்? விலை, அதாவது பணவீக்கம் ஏற்பட தொடங்கும். இந்த பணவீக்கம் இந்த பணவீக்கத்தினால் என்ன நடக்கும்? பொருட்கள் சேவையில விலை மட்டம் அதிகரிக்கும். இதுவும் வந்து எங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். இதெல்லாம் வந்து நிலையாக போன்றதுதான் அரசாங்கம் முயற்சி செய்யும். அதே மாதிரி சந்தை நிலைமை தொடர்பாக நிதி மூலதனம் இருக்குது. இந்த சந்தை நிலைமை தொடர்பாக, அதாவது முதலீட்டு சந்தை தொடர்பாக நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இதுவும் கணக்கீட்டுல பாதிப்பு ஏற்படுத்தும். இதெல்லாம் நாங்க இப்ப படிச்ச கொஞ்சம் விளங்க மாட்டா. ஆகவே நான் இதை பிறகு ஒரு சாப்டராக டச் ஆக கூட நாங்க படிப்போம். நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழல். அடுத்ததாக நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழல் என்று சொல்லலாம். அதாவது டெக்னிக், பயன்படுத்தப்படுகின்ற நுட்பங்கள். நீங்க கணக்கீடு செய்கின்ற போது பயன்படுத்தப்படுகின்ற நுட்பங்களும் அதுல பயன்படுத்துகிற தொழில்சார் காரணிகளும் செல்வாக்கு செலுத்தும் என்று சொன்னா அது நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழல் என்று நாங்க சொல்லுவோம். அதுல வந்து பாருங்க, அந்த மாறிகள், அந்த குறிகள் வந்து கணக்கீட்டு நியமங்கள் காணப்படுகின்றது. இந்த கணக்கீட்டு நியமங்களை சரியாக பின்பற்றி நாங்க செய்யப்படணும். அது ஒரு நுட்பம். அதே மாதிரி கணக்கீட்டு நுட்ப முறைகள் என்று நீங்க கணக்கீட்டுல பயன்படுத்துற டெக்னிக்ஸ், சின்ன சின்ன டெக்னிக்களை பயன்படுத்தி நீங்க கணக்கீடுகளை மேற்கொள்வீர்கள். அதுகளும் வந்து என்ன செய்யும்? உங்களோட கணக்கீட்டுல தாக்கத்தை செலுத்தும். அதே மாதிரி கணக்கீட்டின் தொழில்சார் நிறுவனங்கள், அந்த நிறுவனங்கள் நாளாந்தம் அல்லது அடிக்கடி முன்வைக்கின்ற அல்லது மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற விடயங்களை நாங்கள் பின்பற்றி ஆகணும். கணக்கீட்டின் தொழில்சார் நிறுவனங்கள் எனும் போதோ இலங்கையில காணப்படுகின்றது சார்ட்டர்ட் இன்ஸ்டிடியூட், இலங்கை பட்டய கணக்கறிஞர் நிறுவனம் தான் அந்த மாற்றங்கள், அதாவது கணக்கீட்டு நியமங்களோ கணக்கீட்டு எண்ணக்கற்களையோ எதுவும் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அவங்க தான் வந்து அதனை முன்வைப்பாங்க. அவ்வாறு நிறுவனங்களின் மாற்றங்களுக்கு ஏற்ப நாங்கள் கணக்கீடுகளில் மாற்றங்களை செய்தல் வேண்டும். அதே மாதிரி சட்டச்சூழல் என்று சொன்னால், சட்டச்சூழல் என்று சொன்னால் அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்ட சட்டங்களை பின்பற்றுதல் வேண்டும். ஒரு நிறுவனம் அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்ட சட்டங்கள், அதாவது இயற்றப்பட்ட சட்டங்களை பின்பற்றி கணக்கீடுகளை மேற்கொள்ள வேண்டும் அல்லது நிறுவனங்கள் இயங்க வேண்டும். அவ்வாறானவைதான் சட்டச்சூழல். இந்த சட்டச்சூழல்ல புதிதாக மாற்றங்கள் வருகின்ற போது அதனை பின்பற்ற வேண்டும். உதாரணமாக பாருங்கள், அதுக்கு மாறி சொல்லியிருக்கிறார்கள். 2007 ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டம். இந்த 2007 ஆண்டு 7ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்தை பின்பற்றித்தான் நீங்க கம்பெனி கணக்குகளை தயாரிக்க வேண்டும். இதற்கு முன்னர் இருந்த சட்டம் 1982ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டம் இருந்துச்சு. பின்னர் இது மாற்றப்பட்டு 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அவ்வாறு அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து அந்த கம்பெனி சட்டத்தின் தான் கணக்கீடுகள் மேற்கொள்ளப்பட்டது. ஏனைய பழைய இருந்த கணக்கீடுகள் எல்லாம் அகற்றப்பட்டது. அதே மாதிரி 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டம். இந்த பங்குடைமை கட்டளை சட்டம் என்ன சொல்லுதோ அதன்படிதான் பங்குடைமை நிறுவனங்கள் செயற்பட வேண்டும்.
அதுல மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டால் அதனை பின்பற்ற வேண்டும் என்கிற இது. அதே மாதிரி கணக்கீட்டு கணக்காய்வு நியமங்கள் சட்டம் இருக்குது. அதுல என்ன சொல்லப்பட்டதோ அதைத்தான் பின்பற்ற வேண்டும். அதே மாதிரி கணக்கீட்டுடன் தொடர்புடைய வழக்கு தீர்ப்புகளுக்கு அந்த வழக்கு தீர்ப்புகளையும் பின்பற்றி நாங்கள் செயற்பட முடியும். அதே மாதிரி நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இருக்குது, அதையும் பின்பற்ற வேண்டும். இவ்வாறான சட்டங்கள் நிறுவனங்களுடன் தொடர்புடைய சட்டங்களை பின்பற்ற வேண்டும். அந்த சட்டங்களில் மாற்றங்கள் ஏற்படுகின்ற போது அது சட்ட சூழல் மாற்ற காரணிகளாக கருதப்பட்டு அது கணக்கீட்டிலும் தாக்கம் செலுத்தும். இந்த கணக்கீட்டில் எஃபெக்ட் ஆகுறது தான் இந்த காரணிகள். அதே மாதிரி சமூக கலாச்சார சூழல், இதை சொல்ல போனா சமூகத்தில் இருந்த தனிநபர்கள் எண்ணங்கள், ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு எண்ணங்களை கொண்டு காணப்படுவார்கள். அந்த தனிநபர் எண்ணங்கள், அதே மாதிரி அவங்களோட நடை உடை பாவனை, அவங்களோட ஒவ்வொருத்தரையும் நடை உடை பாவனை, அவங்களோட ஸ்டைல் வேறு. அதே மாதிரி அவங்களோட மனப்பாங்கு, அவங்களோட உள்ளம், அவங்களோட அதாவது உள்ளத்தின் தன்மை, மனப்பாங்கு என்பவற்றுடான சூழல் சமூக கலாச்சார சூழல்னு சொல்லுவோம். அப்ப என்ன இதுல இந்த விளங்குற மனுஷன்னா, ஒவ்வொரு நபர எண்ணங்களும் நடை உடை பாவனைகளும் எங்களோட கணக்கீட்டுல தாக்கத்தை அவ்வளவு. ஒவ்வொரு நபர எண்ணங்களும் நடை உடை பாவனைகளும் எங்களோட உள்ளத்துல எங்களோட கணக்கீட்டுல தாக்க செல்லுது. எங்களோட வியாபார நிறுவனத்துங்கள கணக்கீட்டுல தாக்கத்தை செல்லுது. ஏன் அவரவர் தேவைக்கேற்ப எங்களோட விற்பனையோ கணக்கீடோ இருக்க வேண்டும். அப்ப பாருங்க, அதுக்கு மாறிகள் சொல்றாங்க. மனப்பாங்கு, அதாவது ஒரு உளப்பாங்கு, உளத்தின் தன்மை. அதே மாதிரி நடை உடை பாவனை, பழக்க வழக்கம், அவங்களோட நம்பிக்கை, மதசார் நடவடிக்கைகள். அதே மாதிரி அவங்களோட குடித்தொகை, குடிப்பரம்பல் என்று இருக்குது. என்ன இன்ன குடி என்ன குடின்னு சொல்லுவாங்களே, குடித்தொகை. ரைட், அவங்களோட குடிப்பரம்பல்கள், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு குடி மாறுதுன்னு சொல்லுவோம், குடிப்பரம்பல். அதே மாதிரி தனிநபர் வாழ்க்கை போக்கு, ஒரு தனிநபர் வாழ்க்கை போக்கு, அவர் எவ்வாறு வாழ்கின்றார், இதெல்லாம் ஒரு கணக்கீட்டுல தாக்கத்தை செலுத்தும். எப்படி என்று சொல்றத பிறகு பார்ப்போம். எப்படி தாக்கத்தை செலுத்தும்? உதாரணத்துக்கு ஒரு ஆள் நடை உடை பாவனை. ரைட், நான் சொல்றேன், இந்து மக்கள் வாழுகின்ற பிரதேசத்தில், யார் இது ஒரு கணக்கீடு, இந்து மக்கள் வாழுகின்ற பிரதேசத்தில் மாட்டிறைச்சி கடை திறந்தால் விற்பனை போகுமா? போகாதானே. அப்ப அது கணக்கீட்டுல தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்ப என்ன செய்யணும்? மாட்டிறைச்சி கடை திறப்பவர் என்ன செய்யணும்? அதாவது இஸ்லாமிய மத மக்கள் வாழுகின்ற பிரதேசத்தை தெரிவு செய்ய வேண்டும். சிம்பிள் தான். அப்ப அவங்க கணக்கீட்டுல செல்வாக்கு செலுது, நிறுவனத்துல செல்வாக்கு செலுது. ஆடை உற்பத்தி நிலையத்தை எடுத்துக்கொண்டா, இப்ப ஆடை உற்பத்தி என்ன ஏஜ், அதாவது என்ன வயசு அடிப்படையாக கொண்டு நாங்க ஆடை உற்பத்தி செய்யணும். ஒரு 18 வயசு இருந்து ஒரு 35 வயசு ஆகல தெரிவு செய்யப்படுமா, இல்லாட்டி ஆண்கள் தெரிவு செய்யப்படுமா, இல்லாட்டி பெண்களுக்கு மட்டுமா, அவ்வாறு தீர்மானங்களை மேற்கொள்ளும். அது செல்வாக்கு செலுத்தும் எங்களோட நிறுவனங்கள்ல கணக்கீடுகள்ல. ரைட், அதைத்தான் நாங்க சொல்லுகின்றோம். அதே மாதிரி தொழில்நுட்ப சூழல் மாறுகள், தொழில்நுட்ப சூழல் காரணிகள் சொன்னால், அதாவது தொழில்நுட்ப மாற்றங்களினால் நிறுவனத்தின் கணக்கீடுகளில் மேற்கொள்ளப்படும் மாற்றங்கள் தான் தொழில்நுட்ப சூழல் காரணிகள். அதுல உதாரணம், அதுல மாறிகள் கணனி தொழில்நுட்பம் என்று சொல்றார். இப்ப கணனி தொழில்நுட்பத்தில் அடிக்கடி மாற்றங்கள் ஏற்படுகிறது. அவ்வாறான மாற்றங்கள் எங்களோட கணக்கீட்டிலையும் மாற்றத்தை ஏற்படும். இப்ப நாங்க ஏற்கனவே கணனியில சும்மா செஞ்சு வந்தோம் கணக்குகளை. இப்ப என்னன்னு சொன்னாங்க, ஆன்லைன் அக்கௌண்டிங் சொல்லி வந்துட்டு, என்ன ஆன்லைன் சொல்லி வந்தோம். இப்ப ஆன்லைன் சாஃப்ட்வேர் போட்டு அதுல செய்ய வேண்டிய. ஆகவே ஒவ்வொரு மாற்றங்கள் வருகின்ற போது அதுக்கு நிறுவனங்கள் பின்பற்றி ஆக வேண்டும். இல்லாட்டி அந்த நிறுவனம் சந்தையில நிலைத்து நிற்காது. அந்த நிறுவனத்துல அந்த சந்தையில நிலைத்து நிற்காது. ரைட், அதே மாதிரி நவீன தொழில்நுட்ப உபகரணங்களின் பயன்பாடு, புதிய தொழில்நுட்ப உபகரணங்களை பயன்படுத்தணும். அப்ப புதிய தொழில்நுட்ப உபகரணங்கள் என்ற போது, உதாரணத்துக்கு பழைய காலம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்க தட்டாச்சி இருந்துச்சு, இப்ப கம்ப்யூட்டர் வந்திருக்குது. அதே மாதிரி பழைய பொருட்களுக்கு பதிலாக புதிய பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்ப அந்த புதிய பொருள் கண்டுபிடிப்பால எங்களுடைய நிறுவனத்துல கணக்கீட்டுல மாற்றங்கள் ஏற்படும். அதாவது நாங்களும் அந்த புதிய பொருளை உற்பத்தி செய்யணும், அல்லது புதிய மாற்றங்களை கொண்டு வருகின்ற போது கணக்கீடு மாற்றம் அடையும். அதுக்கேற்ப மாதிரி கணக்கீடு செய்யணும். அதே மாதிரி தொடர்பாடல் தொழில்நுட்பம், அதுவும் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, அது எந்த அளவுக்கு வளர்ந்து போகுது என்று நான் சொல்ல தேவையில்லை. தொடர்பாடல் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இப்ப நேருக்கு நேர் காய்க்கிற மாதிரி இருக்குது. என்ன நாம என்ன காய்க்கிறதும் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. அதுக்கேற்ற மாதிரி எங்களை கணக்கீட்டிலேயே மாற்றங்கள் வரணும். என்ன கணக்கீட்டுல எவ்வாறு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த சூழல் காரணி. இந்த சூழல் காரணி மாற்றங்களாக எங்களோட கணக்கீட்டில் தாக்கம் செலுத்தும். அப்ப கணக்கீட்டையும் மாற்றணும் இந்த கருத்து. ரைட், அடுத்தது பாருங்க, கணக்கீட்டு சூழல் காரணிகளின் மாற்றம் கணக்கீட்டு தாக்கத்தை ஏற்படுத்தும் முறை. நாங்க ஏற்கனவே சொல்லிட்டேன், இருந்தாலும் அதை இன்னொருக்கா பார்த்துட்டு போவோம். இப்ப சூழல் காரணி, பொருளாதார அரசியல் காரணிகள் சொன்னோம். அதுல அந்த சூழல் காரணிகள் மாறிகள் ஒன்று எடுத்திருக்கிறார், என்ன வட்டி வீதம். இந்த வட்டி வீதம் எவ்வாறு கணக்கீட்டுல தாக்கத்தை ஏற்படுத்தும்ங்கிறத 3வது குளத்துல பாருங்க. வட்டி வீதம் குறைவடைந்தால் வங்கி கடனை பெற முனைவராம். அப்ப வட்டி வீதம் குறைவடைந்தால் கடனை கூடுதலாக பெற்றுக்கொள்ள வியாபாரிகளோ மக்கள் முனைவர். மேலதிக கடன் பெற்றுக்கொள்ள முடிவதனால் வணிகத்தை விருத்தி செய்து அதிக வருமானம் உழைக்க முடியும். அப்ப இந்த மேலதிகமா கடன் பெற்றுக்கொள்ள இயலும்டா அதிக வணிகத்தை விருத்தி செய்யலாமா, டெவலப் பண்ணலாமா, அதே நேரம் அதிகமாக வருமானத்தை உழைத்துக் கொள்ள முடியும். இது கணக்குல தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன் வணிகத்தை டெவலப் பண்றேன்னா புதிய புதிய பொருட்களை அறிமுகம் செய்வார், இல்லாட்டி புதிய மாற்றங்களை கொண்டு வருகிற போது கணக்கீட்டிலையும் அது தாக்கத்தை ஏற்படும். அதே மாதிரி வட்டி வீதம் குறைவடைகிறது கணக்கீட்டுல தாக்கத்தை ஏற்படும். அதே மாதிரி நுட்பம் மற்றும் தொழில் சார் சூழல் காரணிகள், அதுக்கு உதாரணம் ஆதனம் பொறி மற்றும் உபகரண கணக்கீட்டு நியமங்களுக்கு அமைய தேய்விடுதல். பாருங்க, நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழல் காரணிகள். இந்த சூழல் காரணிகள்ல மாறிகள் உதாரணத்துக்கு எடுக்கிறார், கணக்கீட்டு நியமம் ஒன்று எடுக்கிறார்.
அதாவது ஆதனம் பொறி மற்றும் உபகரணம்ங்கிறது சொத்துக்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு அதை நான் சொன்ன சில சப்ஜெக்ட் விளங்காது, சொத்துக்கள் வச்சுக்கொள்ளுங்க. இந்த சொத்துக்களுக்கு தேய்விடுவாங்க. தேய்விடுங்கிறது பயன்படுத்துகின்ற போது இது இந்த பெருமானம் குறைவடைந்து செல்லும். ஒரு ஒரு வாகனத்தை எடுத்தா நீங்க இன்னைக்கு 50 லட்சம் கொடுத்து எடுத்தா இன்னும் ஒரு 2 வருஷத்துல அதுல பெருமதி 50 லட்சம் இருக்குமா? வாகனத்துல பெருமதி இப்ப கூடிக்கொண்டு போகுதோ, இருந்தாலும் நாங்க பயன்படுத்த அது பெருமதி குறைவடையும், ஒரு 45 லட்சமாக மாறும். என்ன அப்ப இதுல தேய்வு என்று சொல்லி சொல்லுவோம், தேய்மானம் அடைகின்றது. அப்ப தேய்வு என்று ஒரு நிறுவனம் பின்பற்றித்தானே ஆகும். அப்ப அந்த தேய்வுடலுக்கு சில கொள்கைகள் இருக்குது, அல்லது இப்ப தேய்வுடல் கணிப்புகள் முறைகள் இருக்கு. அது நேர்கோட்டு முறை, அடுத்தது ஒடுங்குபாக முறை என்று சொல்லி இருக்குது. அப்ப இதுல நிறுவனங்கள் நேர்கோட்டு முறையை பயன்படுத்தலாம் அல்லது ஒடுங்குபாக முறையை பயன்படுத்தலாம். அவ்வாறு பயன்படுத்துகிற போது ஒரே முறையை தான் தொடர்ந்து பயன்படுத்தணும். ஒரு ஆள் நேர்கோட்டு முறையை பயன்படுத்தினால் தொடர்ந்து நேர்கோட்டு முறையை தான் பயன்படுத்தணும். நேர்கோட்டு முறையை பயன்படுத்தி கொண்டு 2 வருஷத்தால் ஒடுங்குபாக முறையை பயன்படுத்தக்கூடிய செய்தி பயன்படுத்த இயலாது. பயன்படுத்துற சந்தர்ப்பம் இருக்கு, அது பொருள் பார்ப்போம், இயலாது. அப்படின்னு சொன்னா எங்க கணக்கீடு நம்பகத்தன்மை இல்லாம போயிடும், அடிக்கடி மாற்றத்தை உண்டுபடுத்தும். ஆகவே இந்த பெருமான தேர்வு ஒரு முறையில செய்யணும். அப்படி செய்யறது எங்க கணக்குல தாக்கத்தை ஏற்படுத்தும். இது நாங்க பிறகு பார்ப்போம். இந்த மாதிரி அது சட்டச்சூழல், சட்ட லீகல் என்ன சொல்லுதோ, நாங்க சொன்ன மாதிரி 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டம், அதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு. என்ன சொன்னா, எழுத்து மூலம் ஒப்பந்தம் உண்டு இல்லடா. ஒப்பந்தங்கள் 3 வகையில செய்யலாம் உண்டு: வாய்மொழி மூலம், நடத்தை மூலம், எழுத்து மூலம். வாய்மொழி மூலம், நடத்தை மூலம், எழுத்து மூலம். அதுல சொல்லுது எழுத்து மூல ஒப்பந்தம் உண்டு இல்லைன்னு சொன்னா, நீங்க பங்குடைமையை நடாத்தி செஞ்சீங்கன்னு சொன்னா அதுல ஏற்படுற இலாபம் பங்காளர்களுக்கிடையே சமமாக பகிரப்படல் வேண்டும் என்று சொல்லுது. இதை நான் இப்ப சொன்னா உங்களுக்கு விளங்க. என்ன பங்குடைமைன்னு சொன்னா 1க்கும் மேற்பட்ட நபர்கள் 2, 3 பேர் சேர்ந்து செய்யுது, அவங்களுக்கு இலாபம் ஏற்பட்ட அந்த அங்கத்தவர்களுக்கு இடையே சமனாக பகிரணும் அந்த இலாபத்தை சொல்லுது. இப்ப 10,000 இலாபம் 4 பேருண்டா ஒரு ஆளுக்கு 2,000. அதே மாதிரி 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டம் சொல்லுது, எல்லா பொது கம்பெனிகளும் கம்பெனி சட்டத்துக்கு அமையதான் நிதி கூட்டுகளை தயாரிக்கும். அந்த கணக்கு அறிக்கைகளை அந்த சட்டத்தில் என்ன சொல்லுது அதன் படியா நீங்க தயாரிக்கும். எங்களுக்கு கம்பெனி கணக்குகள் இருக்கு, நாங்க படிக்க இருக்கோம் 13ஆம் ஆண்டுல பார்ப்போம். அதே மாதிரி சமூக கலாச்சார சூழலுக்கு சொல்ல தனிநபர் வாழ்க்கை போக்கு எடுக்கிறார். தனிநபர் வாழ்க்கை போக்கு எடுத்து உதாரணம் சொல்றாங்க. இதுல மக்கள் உள்நாட்டு உணவு வகைகளை அதிகம் விரும்புவதால், மக்கள் உள்நாட்டு உணவு வகைகளை விரும்பினால் இவ்வியாபார செயற்பாட்டில் ஈடுபடும் நிறுவனங்கள் விற்பனை அதிகாரத்தில் லாபம் அதிகரிக்கும். அப்ப உள்நாட்டு உணவுகளை உற்பத்தி செய்யற நிறுவனங்கள் விற்பனை அதிகாரத்தில் லாபம் அதிகரிக்கும். அப்ப வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யற உணவு விற்பனை செய்யற நிறுவனங்கள்ல விற்பனை குறைவடையும். அப்ப ஒவ்வொருத்தர கணக்கீட்டிலையும் அது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லதான் இந்த சூழல் காரணிகளும் அதுக்குரிய மாற்றங்களை நாங்க பார்த்தோம். அதாவது கணக்கீட்டு சூழல் காரணிகளும் அது கணக்கீட்டுல செல்வாக்கு செலுத்துகின்ற மாற்றங்களை தான் இப்ப நாங்க பார்த்தது. ஆகவே இத்துடன் உங்களுடைய கணக்கீட்டுக்கான அறிமுகம் அழகு பூரணத்துவம் அடைகின்றது. இது தொடர்பாக நாங்கள் எல்லாம் படித்துட்டோம். இப்ப நாங்கள் பார்க்க போகின்றது கடந்த கால பரீட்சை வினாக்கள். இதுல 2010ஆம் ஆண்டுல இருந்து நான் எடுத்திருக்கிறேன். இதுல உங்களுக்கு பார்த்தா விளங்கும், டியூட்டி இருக்கிறார்கள் பாருங்க. முதலாவது கேள்வி, கீழே தரப்பட்டுள்ள வியாபார நிறுவனம் ஒன்றை பற்றிய தகவல்களில் எது அவ்வியாபாரத்தின் வியாபார கடன் கொடுத்தோரின் அதிக அளவு கவனத்தை ஈர்க்கும் கேட்கிறார். இதுல கருத்து என்னன்னு சொன்னா, நாங்க கணக்கீட்டுல அக்கறையுடைய தரப்பினர்கள் படிச்சிருக்கிறோம். அந்த அக்கறையுடைய தரப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கணும் படிச்சிருக்கிறோம், இல்லாட்டி ஒவ்வொரு காரணம் இருக்கு ஏன் அக்கறை கொள்கின்றார்கள் என்று சொல்லி. அந்த அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள் கடன் கொடுத்தோரும் ஒரு தரப்பினர், வெளிவாரியான அக்கறை செலுத்தும் தரப்பினர் ஒரு ஆள் கடன் கொடுத்தோர். இந்த கடன் கொடுத்தோர் ஏன் நிறுவனத்தில் அக்கறை செலுத்துறார், இதான் இந்த கேள்வி. அப்ப இந்த கடன் கொடுத்தோர் நிறுவனத்துல ஏன் அக்கறை செலுத்துறார், நாங்க நோட்ஸ்ல படிச்சிருக்கிறோம். ஏன் அக்கறை செலுத்துறார்? அவர் கடனை கடன் கொடுத்தோர் என்ற கருத்து எங்களுக்கு கடன் தந்தோர், அது நிறுவனத்துக்கு கடன் தந்தோர். இது நிறுவனம், இது நிறுவனம். கடன் கொடுத்தோர் நினைக்கிறேன், கடன் கொடுங்க, கடன் கொடுங்க. 1 லட்சம் ரூபாய் கடன் தந்திருக்கிறார். 1 லட்சம் ரூபாய் கடனை தந்துட்டு சும்மா இருப்பாரா? எங்களுக்கு தந்திருக்கிறார் 1 லட்சம் ரூபாய். இந்த கடனை எப்ப நீங்க திருப்பி செலுத்துவீங்க பாத்துக்கிருப்பார். ஒவ்வொரு நாளும் உங்களை கண்காணிச்சிருக்காரு, உங்களுக்கு தெரிய மாட்டா. ரைட்? அப்ப எப்படி பாப்ப, வேற வியாபாரம் நல்லா போகுதா, எப்படி போகுது வேற வியாபாரம், வேற வியாபாரம் லொஸ்டா போகுதுன்னா நம்மளோட கடைக்கு முன்னாலே நிப்பான் காசு கட்டு. ரைட்? உண்மைதான். அப்ப என்ன, அவர கடனை திருப்பி செலுத்தக்கூடிய ஆற்றல் எங்கள்ட்ட இருக்கான்னு பாப்ப. எங்களோட நிறுவனத்துக்கு அவர்கிட்ட பெற்றுக்கொண்ட கடனை திருப்பி செலுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கான்னு பாப்ப. ரைட்? பாருங்க, இதுல விடைய முதலாவது சொல்ல வருடாந்த பங்கிலாவங்க, அது சம்பந்தமே இல்லை. வருடத்துக்கான இலாபம், அதுவும் அவருக்கு சம்பந்தம் இல்லை. 3வது பார்க்கிறார், கடனை செலுத்தி தீர்க்க வேண்டிய காலத்தில் அதனை செலுத்துவதற்கான இயலுமை. இப்ப உதாரணம், 1 மாதத்துல செலுத்துக்கு நாங்க கடன் பெற்றோம்னா அந்த 1 மாதத்துக்குள்ள செலுத்தக்கூடிய இயலுமை இவர்கிட்ட இருக்கான்னு சொல்லி கடன் கொடுத்தவர் பார்த்துக்கிருப்பார். ரைட்? ஆகவே 3வது தான் விடை. இருந்தாலும் 4வது பார்ப்போம், வியாபார நிறுவனத்தின் மறுசீரமைப்புக்கான இயலுமை, அது எல்லாம் பெறாது. மீள் மதிப்பீட்டு மேல் அதிகம், அதுவும் பெறாது. ஆகவே விடை 3வது. இரண்டாவது கேள்வியை பாருங்கள், கணக்கீட்டு செயல்முறையில் காணப்படும் பின்வரும் நடவடிக்கைகளின் சரியான ஒழுங்கு வரிசை யார்? கணக்கீட்டு செயல்முறையில் காணப்படும் பின்வரும் நடவடிக்கையின் சரியான ஒழுங்கு வரிசை. நாங்க கணக்கீட்டு செயல்முறைன்னு சொல்லி கொஞ்சம் படிச்சோம் பாருங்க. நாங்க படிச்சதும் கணக்குகளை பார்க்கறதும் வித்தியாசம். ரைட்? அப்ப நாங்க படிச்சது கொலைகள் இல்லை, நாங்க படிச்சது தியரி, அவங்க பிராக்டிகலா தராங்க. ரைட்? அது இன்னும் கொஞ்சம் படிச்சு போகலாம் விளங்கும். அவங்க என்ன இந்த பேப்பர் என்ன சொல்லுது இன்னும் கொஞ்சம் அழகு யூனிட்
2, 3, 4 படிக்கக்கூடாது, இதெல்லாம் உங்களுக்கு விளங்கும். இருந்தாலும் நாங்க இப்ப பார்த்துட்டு போவோம். கணக்கீட்டு செயல்முறை நாங்க படிச்சோம். இனங்காணலும் அளவிடல், அதாவது அடையாளம் காணலும் அளவிடல். அதுக்கு பிறகு பதிவு செய்தல், அதுக்கு பிறகு வகைப்படுத்தல், அதுக்கு பிறகு பொழிப்பாக்குதல், அதுக்கு பிறகு பகுப்பாய்வு செய்தல், இதுல கருத்துக்கள் தான். இனங்காணலும் அளவிடல்ங்கிறது மூல ஆவணங்களை சேகரித்தல், மூல ஆவணங்களை திரட்டுதல் அல்லது சேகரித்தல், பதிவு செய்தல்ங்கிறது கணக்குகள்ல, அதாவது முதன்மை ஏடுகளில் அல்லது நாளேடுகளில் பதிவு செய்தல். அதுக்கு பிறகு வகைப்படுத்தல்ங்கிறது பேரேட்டு கணக்குகளுக்கு மாற்றுதல். அடுத்து பொழிப்பாக்குதல், பரீட்சை மீதி தயாரித்தல், சுருக்குதல், பரீட்சை மீது சுருக்குதல். பகுப்பாய்வு செய்தல் நிதிக்கூற்றுக்களை தயாரித்து அதனை ஆராய்ந்து, அதனை வியாக்கியானம் செய்தல். அப்ப நிதிக்கூற்றுக்கள் தயாரிக்கிறது. இவ்வளவு தான் இந்த செயற்பாடுகள். அப்ப இதெல்லாம் தேவையானவர்கள் எழுதி கொள்ளுங்கள். இப்ப பார்ப்போம், இவர் என்ன சொல்றார்? கணக்கீட்டு செயல்முறையில் காணப்படும் பின்வரும் நடவடிக்கைகளின் சரியான ஒழுங்குவரிசையா? ஏ என்ன சொல்லுது? மூடும் பதிவுகளை தயாரித்தல். அப்ப என்னன்னு நம்மளுக்கு தெரியும், விடுவோம். பி என்ன சொல்லுது? கொடுக்கல் வாங்கல்களை பேரேட்டுக்கு மாற்றுதல். இது ஓரளவுக்கு தெரியும். கொடுக்கல் வாங்கல்களை பேரேட்டுக்கு மாற்றுதல் என்றா பேரேட்டு கணக்குகளுக்கு மாற்றுதல் என்று வாய்ப்படுத்தல் அடிக்கும். அப்ப இவர் 3வது வரணும். என்ன பேரேட்டுக்கு மாற்றுதல் என்கிறது 3வது வரணும். அப்ப பிஏ போட்டு வச்சுக்கோங்க, 3வது வரணும். அடுத்து பாருங்க, கொடுக்கல் வாங்கல்களை நாட்குறிப்புகளில் பதிவிடுதல். நாட்குறிப்புகளில் பதிவிடுதல் என்றா 4 ஏடுகளில் பதிவிடுதல், அதாவது முதன்மை ஏடுகளில் பதிவிடுதல் என்று அர்த்தம். அப்ப சி முதன்மை ஏடுகளில் பதிவு செய்தல். பாருங்க, இங்க 2வது முதன்மை ஏடுகளில் பதிவு செய்தல். அப்ப சி 2வது வரணும். அப்ப பாருங்க, பி 3வது வரணும், சி 2வது வரணும். அடுத்து பாருங்க, நிதிக்கூட்டுகளை தயாரித்தல் கடைசி. இங்க நாங்க 2, 4, 5 படிச்சாலும் சில நேரம் 6 பேரும் எத்தனை படிச்சாலும் இந்த ஓர்டர்ல கடைசி என்ன? நிதிக்கூட்டுகளை தயார். அவர் 4 பிரிச்சு தரார். நிதிக்கூட்டுகளை தயாரித்தல் டி 4வது வரணும். அப்ப முதலாவது எங்களுக்கு தெரியா, மூடும் பதிவுகளை தயாரித்தல். சரியா? இதுல மிஸ்டேக் ஒண்ணாது. இதுல கொடுக்கல் வாங்கல்களை பேரேட்டு கணக்கு மாற்றுதல் எங்களுடைய 3வது. நாங்க படிச்சதுல 3வது. ஓகே, அது அப்படியே இருக்குது. கொடுக்கல் வாங்கல்களை நாட்குறிப்புகளில் பதிவிடுதல் என்கிறது 2வது. எங்களுடைய 2வது. அப்ப 2வது சொன்னா இங்க 2வதுங்கிறது இப்ப முதலாவது நம்பர். ஏனண்டா இந்த முதலாவது ஒன்று திரள, இந்த மூல ஆவணங்களை திரட்டுதல்ங்கிறது திரள, திராட்டி இதுதான் முதலாவதாக மாறும். சி முதலாவது, இதை தந்தத்துக்குள்ள பி 2வதாக மாறும். அடுத்தது மூடும் பதிவுகளை தயாரித்தல் என்கிறது இந்த பேரட்டு கணக்குகளை மாற்றுதலை தானே. இந்த பேரட்டு கணக்குக்கு மாற்றினதுக்கு பிறகு இந்த பரீட்சை மீதிக்கு கொண்டு செல்வதற்கு இடையில, இந்த பரீட்சை மீதிக்கு கொண்டு செல்வதற்கு இடையில இந்த பேரட்டு கணக்குகளை முடிக்கணும், பேலன்ஸ் பண்ணணும். பேரட்டு கணக்குகளை பேலன்ஸ் பண்ணணும். அதைத்தான் நாங்க சொல்லலாம் மூடும் பதிவுகள் செய்யணும். இது நாங்க பின்னர் படிப்போம். அப்ப மூடும் பதிவுகள் செய்வது எத்தனாவது? 3வது. ஏ இதை பொறுத்த வரைக்கும் 3வது. டி கடைசி 4வது. அவை 4 தந்ததால இது 1, இது 2, இது 3, 4. ஆகவே விடை இருக்கிறார் பாருங்க, சிபிஏடி. எத்தனாவது? 4வது. அவை 4வது விட 2வது. இது 2010 வினாபத்திரத்துக்கு வந்தது. அடுத்து 2012ஆம் ஆண்டு வந்தது பார்ப்போம். கணக்கீட்டின் பிரதான குறிக்கோள். இது ஈஸி. இது ஒவ்வொரு முறை முதலாவது கணக்கீட்டின் பிரதான குறிக்கோள். அப்ப பாருங்க, பிரதான குறிக்கோள் நாங்க என்ன செஞ்சோம்? அக்கறையுடைய தரப்பினர்கள் பொருளாதார தீர்மானங்களை மேற்கொள்ள தேவையான தகவல்களை வழங்கும் செயற்பாடுதான் பிரதான குறிக்கோள். ரைட். அப்ப நிறுவனம் ஒன்றின் இந்த முதலாவது என்ன சொல்லப்பட்ட நிறுவனம் ஒன்றின் எல்லா கொடுக்கல் வாங்கல்களையும் கணக்கு புத்தகங்களையும் பயிர்கள். அது செயல்முறை. அது பிரதான குறிக்கோளா? இல்ல. நிறுவனம் ஒன்றின் கொடுக்கல் வாங்கல்களை பதிதல், வகைப்படுத்தல், சுருக்குதல் ஆகியன அதுவும் கணக்கு செயல்முறை. பிரதான குறிக்கோளா? இல்ல. 3வது பாருங்க, நிறுவனம் ஒன்றின் நிதிக்கூற்றுகளில் காணப்படும் தகவல்களை பகுப்பாய்வு செய்தல். இது கணக்கீட்டு செயல்முறையில கடைசி விடயம். அடுத்து பாருங்க, முகாமையாளர்களுக்கு நிறுவனம் ஒன்றின் கொடுக்கல் வாங்கல்களின் விவரமான பகுப்பாய்வினை வழங்கல். அப்ப முகாமையாளர்களுக்கு வழங்குற கணக்கீடு என்ன? முகாமை கணக்கீடு. அதுவும் விடையல்ல. 5வது பாருங்க, நிறுவனம் பற்றிய தகவல்களை அதனை பயன்படுத்துவோரின் தீர்மானம் மேற்கொள்வதற்காக வழங்கு. இது சரி. நிறுவனம் பற்றிய தகவல்களை அதனை பயன்படுத்துவோரின் தீர்மானம் மேற்கொள்வதற்காக. அப்ப இது அதனை பயன்படுத்துவோர் என்ன, அதுல அக்கறை செலுத்துவோர் என்ன, எல்லாம் ஒன்றுதான். ஆகவே விடை 5வது. 3வது விடை 5வது.
மீண்டும் 4வது கேள்வி பாருங்கள். அது மாறி மாறி வந்து கேட்க பாருங்க. கணக்கீட்டு செயல்முறையில் காணப்படும் பின்வரும் நடவடிக்கைகளில் சரியான ஒழுங்கு வரிசையா? இந்த சரியான ஒழுங்கு வரிசை கட்டுக்கே வர கணக்கீட்டு செயல்முறையில காணப்படும் பின்வரும் நடவடிக்கையில சரியான ஒழுங்கு, அவர் தாரத்துல சரியான ஒழுங்கு வரிசையை கேட்கிறாரு. இதுல பாருங்க, இது இப்ப 2012ஆம் ஆண்டு மூல பதிவேடுகளில் பதிதல். அப்ப மூல பதிவேடுகளில் பதிதல் எங்கள்கிட்ட இது 2வது இல்ல, எங்கள்கிட்ட 2வது அம்சம். அப்ப மூல பதிவேடுகளில் பதிவு செய்தல் அது 2வது அம்சம் ஆகுது. பாருங்க, பி சிலர் மூல ஆவணங்கள் தயாரிக்கப்படும். இது எங்கட தரப்பின்படி முதலாவது, அதாவது மூல ஆவணங்களை திரட்டுதல், மூல ஆவணங்கள் தயாரிக்கப்படும் எங்கட கருத்தின்படி முதலாவது. அப்ப பி முதலாவது வரணும். ரைட், ஒன்றா வாசிக்க. ஏ 2வது வரணும். அடுத்த சொல்ல சி வியாபார கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெறல். இவரத்துல இது வியாபார கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெறல். அப்ப இவரத்துல பாருங்க, கணக்கீட்டு செயல்முறையில உள்ளீடு வந்து பார்த்தோம். உள்ளீடு என்ன செய்யுது? கொடுக்கல் வாங்கல் ஒன்று இடம்பெறும் சொல்லுது. கொடுக்கல் வாங்கலை பற்றி சொல்லு, கொடுக்கல் வாங்கல் அல்லது நிகழ்வுகள் இடம்பெறும் சொல்லு. அப்ப இதுவும் கணக்கீட்டு செயல்முறையில் ஒரு அங்கமா இல்லையா? ஆகவே இது முதலாவது அம்சம் உள்ளீடு. அதுதான் அவர் சொல்ல சி வியாபார கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெறல். அப்ப சி தான் நீங்க முதலாவது சி. அதற்கு பிறகு என்ன செய்யணும்? மூல ஆவணங்கள் தயாரிக்கப்படும். அந்த கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்றதுக்கு மூல ஆவணங்களை தயாரித்தல் வேண்டும். அது வந்து பி. அதற்கு பிறகு பாருங்கள், மூல பதிவேடுகளில் பதிதல். மூல பதிவேடுகள் ஆவணங்களை தயாரித்ததுக்கு பிறகு மூல பதிவேடுகளில் பதியணும் ஏ. அதுக்கு பிறகு இனி வளமையானது மூல பதிவேடுகளில் பதிஞ்சா அதுக்கு பிறகு பேரேட்டு கணக்குகளுக்கு மாற்றணும். அது தெரியல, தெராட்டி எங்களுக்கு தந்திரிக்கி பேரேட்டில் பதிவுகளை மேற்கொள்ளல் ஈ தந்திரிக்கி ஈ பேரேட்டில் பதிவுகளை மேற்கொள்ளல். அதுக்கு பிறகு கடைசி பரிச்சை மீதி தயாரிக்கப்படும். இங்க பகுப்பாய்வு செய்தல் தரப்படவில்லை, தெராட்டி அதுக்கு மேலே இருக்கிறான் கடைசி. அவை பரிச்சை மீதி தயாரிக்கப்படும். தந்தத்துக்குள்ள ஒழுங்கு வரிசை அவர் தந்தத்துக்குள்ள ஒழுங்கு வரிசையை கேட்கின்றார். அவை விடை எத்தனை பாருங்க, சிபிஏஇடி விடை வந்து 2வது விடை. அடுத்தது 5வது கேள்வியை பாருங்கள். 2012ஆம் ஆண்டு நிதி கணக்கீடு முகாமை கணக்கீடு என்பவற்றுக்கு இடையிலான வேறுபாட்டை பின்வரும் அம்சங்கள் தொடர்பில் குறிப்பிடுக. அப்ப நிதி கணக்கீடு முகாமை கணக்கீடு என்பவற்றுக்கு இடையிலான வேறுபாடு பின்வரும் அம்சங்கள் தொடர்பில் சொல்லட்டா. அப்ப நாங்க அந்த படிச்சிருக்கோம், படிச்சது அப்படியே இருக்கு பாருங்க. நிதி கணக்கீடு முகாமை கணக்கீடு வேறுபடுத்தலாம். அம்சங்கள் வந்து முதலாவது தகவல்களை பயன்படுத்துவோர். யார் தகவலை பயன்படுத்துவார்? நிதி கணக்கீட்டு தகவல்களை யார் பயன்படுத்துவார்? நாங்க படிச்சு வெளிவாரியானோர் என்ன, அப்ப உள்வாரியானோரும் பயன்படுத்துவாங்க. அப்ப உள்வாரியானோர் கமா வெளிவாரியானோர் எழுதிக் கொள்ளுங்கள். உள்ளக கட்சியினர் மற்றும் வெளியக கட்சியினர், உள்ளக கட்சியினர் மற்றும் வெளியக கட்சியினர் என்று எழுதிக் கொள்ளுங்கள் நிதி கணக்கீடுகள். அப்ப முகாமை கணக்கீட்டுல இந்த தகவல்களை பயன்படுத்துவோர் யாராக இருப்பார்? முகாமை கணக்கீட்டுல தகவல்களை பயன்படுத்துவோர் யாராக இருப்பார்? உள்ளக கட்சியினர் அல்லது உள்வாரியானோர். உள்ளக கட்சியினர் அல்லது உள்வாரியானோர் அல்லது உள்ளக தரப்பினர் என்று சொல்லலாம். எழுதிக் கொள்ளுங்கள் நீங்கள். அடுத்த அம்சம் பாருங்க, அறிக்கையிடும் தடவைகள். இது நாங்க படிச்சது. அறிக்கையிடும் தடவைகள். அறிக்கையிடும் தடவைன்னா அறிக்கைகள் தயாரிக்கப்படுது, நிதி அறிக்கைகள் தயாரிக்கப்படுது. நிதி கணக்கீட்டுல அறிக்கை வந்து எவ்வளவு காலத்துக்கு ஒருக்க தயாரிக்கப்படும் படிச்சாங்க? ஒரு நிதி வருடத்துக்கு ஒரு தடவை அல்லது ஒரு நிதி ஆண்டுக்கு ஒரு முறை, ஒரு நிதி ஆண்டுக்கு ஒரு முறை அல்லது ஒரு நிதி வருடத்துக்கு ஒரு முறை அல்லது 12 மாத கால பகுதிக்கு ஒரு முறை நிதி கணக்கீடு. ஆனால் முகாமை கணக்கீட்டுல அறிக்கை எந்த காலப்பகுதிக்கு ஒருக்க தயாரிக்கணும்? அப்படி இருக்குதா? இல்ல, முகாமையாளர்களின் தேவைக்கேற்ப, முகாமையாளர்களின் தேவைக்கேற்ப தயாரிக்கப்படும் அல்லது முகாமையாளர்களின் விருப்பத்துக்கேற்ப தயாரிக்கப்படும். ரைட், உள்ளக கட்சியினர் தேவைக்கேற்ப அது எப்ப வேணுமானாலும் தயாரிக்கலாம். ரைட். அடுத்தது 6வது கேள்வி 2013ஆம் ஆண்டு வந்தது. பாருங்க, ஒவ்வொரு வருடமும் எப்படி வருது கேள்வி. பின்வருவனவற்றுள் எது நிறுவனம் ஒன்றின் நிதி கணக்கீட்டின் பங்கினை சிறப்பாக விவரிக்கின்றது? அப்ப கணக்கீட்டு நிதி கணக்கீடு என்றாலும் நாங்க என்ன வரைவிலக்கணம் படிச்சோம்? வணிக, அதாவது கணக்கீட்டு அலகொன்றின் என்ன வரலாற்று தகவல்கள், அதாவது கடந்த கால கொடுக்கல் வாங்கல்களே பொருளாதார தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு தகவல்களாக மாற்றி வெளிநபர்களுக்கு முன்வைக்கின்ற செயற்பாடு, வெளியக கட்சியினர்களுக்கு முன்வைக்கும் முறைதான் நிதி கணக்கு. அப்ப இந்த நிதி கணக்கெடு பங்கினை சிறப்பாக விவரிக்கின்றது என்று பாருங்க. இது நிறுவனத்தின் கொடுக்கல் வாங்கல்களை கணக்கு புத்தகம் பதிவு, அது செயல்முறை உண்டுதான் என்ன, சிறப்பாக விவரிக்கின்றது. அதான் இல்ல, இது நிறுவனத்தின் கொடுக்கல் வாங்கல்களின் நிதி தகவலாக மாற்றுகின்றது. அதுவும் ஒரு அம்சம், ஆனா சிறப்பானது அல்ல, இதுல சிறப்பாக விவரிக்கின்றது. அடுத்தது, இது நிறுவனத்தின் வருடாந்த கணக்காய்வுக்காக நிதி கூட்டுகளை தயாரிது, அதுவும் ஒரு பண்பு. இது நிறுவனத்தின் முகாமையாளர்களுக்கு திட்டமிடல் மற்றும் கட்டுப்பாடு செய்வதற்கான தகவல்கள் வழங்குகின்றது. முகாமையாளருக்கு வழங்குறது முகாமை கணக்கீடு. 5வது பாருங்க, இது நிறுவனத்தின் வெளிவாரி அக்கறையுடையோர் மற்றும் முகாமையாளர் தீர்மானம் எடுப்பதற்கான தகவல்களை வழங்குகின்றது. விடை 5வது. அப்ப நாங்க நிதி கணக்கீட்டுல வரைவிலக்கணம் வெளியக தரப்பினர் சொல்லுதோ, அதோட உள்ளக தரப்பினருக்கும் நாங்க தேவையான தகவல்களை வழங்கலாம், அதாவது தீர்மானம் மேற்கொள்ள தேவையான தகவல். அவை விடை 5வது. அடுத்து பாருங்க 7வது, பின்வரும் கூற்றுக்களில் எது சரி எது பிழை என்பதை குறிப்பிடலாம். அதுவும் இப்ப 2013ஆம் ஆண்டு வந்தது. பாருங்க, கூற்றுக்கள்
இதெல்லாம் நாங்க படிச்சது. முகாமை கணக்கீட்டின் அடிப்படை நோக்கமாக உள்வாரியான அக்கறையுடையோரால் நிறுவனம் பற்றிய தீர்மானம் எடுப்பதற்கு தகவல்களை வழங்குதல். அப்ப என்னது? முகாமை கணக்கீட்டின் அடிப்படை நோக்கமாக உள்வாரியான அக்கறையுடையவரால், அண்டர்லைன் பண்ணுங்க, உள்வாரியான அக்கறையுடையவரால் நிறுவனம் பற்றிய தீர்மானம் எடுப்பதற்கு தகவல்களை வழங்குது. இந்த கூற்று சரியா பிள்ளையா? இந்த கூற்று சரி. ரைட். உள்வாரியான தகவல் எடுக்கிறது தான் முகாமை கணக்கு தயாரிங்க. விஷயம் முடிஞ்சு. உள்வாரியானவர் வந்து தீர்மானம் எடுப்பது. அடுத்தது பி, பண ரீதியாக அளவிடக்கூடிய கொடுக்கல் வாங்கல்கள் மட்டுமே நிறுவனத்தின் கணக்கு புத்தகங்களில் பதிவிடப்படும். அது சரி, நாங்க ஆல்ரெடி படிச்சிருக்கோம். பண ரீதியாக இல்லாட்டி பதிவு செய்ய இயலாது. கணக்கு புத்தகங்களை பதிவு செய்யலாம். வேற புத்தகத்துல பதியலாம், கணக்கு புத்தகங்களை பதிவு செய்ய முடியாது. ரைட். அடுத்து பாருங்க சி, நிறுவனத்தின் தகவல்களை பயன்படுத்தும் வெளிவாரியான பாவனையாளர்களினால் தீர்மானம் எடுப்பதற்கு குறித்த நோக்கம் கொண்ட நிதி கூற்றுக்கள் வழங்கப்படுகின்றன. நிறுவனத்தின் தகவல்களை பயன்படுத்தும் வெளிவாரியான பாவனையாளர்களால் தீர்மானம் எடுப்பதற்கு குறித்த நோக்கம் கொண்ட அண்டர்லைன் பாருங்க, நிதி கூற்றுக்கள் வழங்கப்படுகின்றன. அப்ப எங்களுக்கு தெரியும் நிதி கூற்றுக்கள்ல நோக்கம் சரி என்ன, அக்கறையுடைய தரப்பினர்கள் இல்லாட்டி வெளிவாரியான பாவனையாளர்கள் தீர்மானம் எடுப்பதற்கு தேவையான தகவல் வழங்குறதா நிதி கணக்கு. ஆனாலும் இவரத்தை சொன்ன இந்த குறித்த நோக்கம் கொண்ட நிதி கூற்றுக்கள் என்றது இவரத்துல ஏற்றுக்கொள்ள முடியாது. பொதுவான நோக்கம் உண்டு. அப்ப நிதி கூற்றுக்கள் வந்து தயாரிக்கப்படுவது ரெண்டு விதம். நிதி கூற்றுக்கள் ரெண்டு விதமா தயாரிக்கப்படுது. ஒன்று குறித்த நோக்கத்துக்காக தயாரிக்கப்படுது. குறித்த நோக்கம் கொண்ட நிதி கூற்றுக்கள், குறித்த நோக்கம் கொண்ட நிதி கூற்றுக்கள் இதை பயன்படுத்துபவர்கள் உள்ளக தரப்பினர். உள்ளக தரப்பினர் தான் இதை பயன்படுத்துவாங்க, அவங்களோட தேவைக்கு தயாரிப்பு. அடுத்தது பொது நோக்கம் கொண்ட நிதி கூற்றுக்கள். பொது நோக்கம் கொண்ட நிதி கூற்றுக்கள் அது உள்ளக கட்சியும் பயன்படுத்தலாம், வெளியக கட்சியும் பயன்படுத்தலாம், வெளியக தரப்பு. அப்ப பொது நோக்கம் கொண்ட வந்திருந்தால் இந்த விடை சரி. இது குறித்த நோக்கம் கொண்ட என்று சொல்லி வெளிவாரியான தரப்பினர் போட்டது போல உள்வாரியான தரப்பினர் வந்திருந்தா இந்த விடை சரி. உள்வாரியான பாவனையாளர்களால் தீர்மானம் எடுப்பதற்கு குறித்த நோக்கம் கொண்ட நிதி கூட்டு தயாரிக்கப்படுகின்றா விடை சரி. ஆனா இவரது வெளிவாரியான சொல்லி அங்க குறித்த நோக்கம் கொண்டா பிள்ளை. இல்லாட்டி வெளிவாரியான என்று வந்தால் இங்க பொது நோக்கம் கொண்ட என்று வந்திருக்கணும். அப்ப எழுதி வச்சுக் கொள்ளுங்கள், இது உங்களுக்கு தான் தேவை. ஷோட்டா அவருக்கு குறிச்சு. ஆகவே இந்த விடை வந்து பிள்ளை, அதை நோட் பண்ணிக்கோங்க. தர போடுமா இல்லாட்டி பிள்ளை என்று எழுதிக்கோ. டி, பொருளாதார தீர்மானங்களை சமூகம் எடுப்பதற்கு தேவையான தகவல்களை வழங்குவதற்காக கணக்கீடானது தோன்றியதாகும். இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பாபம். பின்வரும் கூற்றுக்களில் எது நிறுவனம் ஒன்றின் கணக்கீட்டு தொழிற்பாட்டை சிறப்பாக விவரிக்கின்றது? இந்த கணக்கீட்டு தொழிற்பாட்டை சிறப்பாக விவரிக்கின்றன இதான் கணக்கீடு என்ன, இல்லாட்டி கணக்கீட்டின் முக்கியம், இல்லாட்டி நிதி கணக்கு வரைவிலக்கம், அதாவது நோக்கம். அதான் இந்த கேள்வி. ரைட். அப்ப முதலாவது பாருங்க, இது நிறுவனத்தின் கொடுக்கல் வாங்கல்களையும் நிகழ்வுகளையும் பண அடிப்படையில் அளக்கிறது. அதெல்லாம் ஒரு ஏனைய பண்பு, பண அளவீட்டில் இருக்கிறது. அடுத்தது வந்து இது நிறுவனத்தின் நிதி தகவல்களை அதன் முகாமையாளர் பயன்பாட்டுக்காக பகுத்தாராகிறது. அது முகாமையாளர் தேவைக்கு செய்யறது முகாமை கணக்கு. ரைட். நிறுவனத்தின் கொடுக்கல் வாங்கல்களையும் நிகழ்வுகளையும் கணக்கு புத்தகங்கள் பதிவு, நோமலா கணக்கு பதிவு செய்யறதான், அதுல பிரச்சனை இல்லை. ரைட். அடுத்து வந்து நான்காவது பாருங்க, இது நிறுவனத்தின் தகவல்களை அது தொடர்பில் அக்கறையுடையவர்களுக்கு தீர்மானம் எடுப்பதற்காக வழங்குகின்றது. அது நான்காவது ஒரு டவுட். அஞ்சாவது பார்த்துட்டு இது நிறுவனத்தின் வளங்களின் பயன்பாடு தொடர்பான தகவல்களை அதன் முகாமையாளர்களுக்கு வழங்குகின்றது. முகாமையாளர்களுக்கு தகவல் வழங்கினால் அது முகாமை கணக்கு. ஆகவே விடை வந்து நான்காவது, இது நிறுவனத்தின் தகவல்களை அது தொடர்பில் அக்கறையுடையவர்களுக்கு தீர்மானம் எடுப்பதற்காக வழங்குகின்றது. எட்டாவதுக்கு நான்காவது விடை மார்க் பண்ணிக்கணும். ரைட். அடுத்தது 2014ஆம் ஆண்டு வந்த கேள்வி. அடுத்து பாருங்க, கணக்கீட்டு செயல்முறையில் பின்வரும் செயற்பாடுகள் எந்த சரியான ஒழுங்கு வரிசையில் நிகழ்கிறது? அவர் தந்தத்துல சரியான ஒழுங்கு வரிசையை சொல்லலாம். கணக்கீட்டு செயல்முறையில் பின்வரும் செயற்பாடுகள் எந்த சரியான ஒழுங்கு வரிசையில் நிகழ்கிறது? அப்ப சரியான ஒழுங்கு வரிசை எப்படி நாங்கள் எழுதியிருக்கிறோம் பாருங்க. ஏ வந்து சொல்லார் கொடுக்கல் வாங்கல்களை அது தொடர்புடைய ஆரம்ப பதிவேடுகளில் பதிவு. ஆரம்ப பதிவேடுகள்ல பதியத்தான் வேணும். அதுக்கு முந்தி என்ன இருக்குன்னு பார்ப்போம். ரைட். வியாபார கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெறும். ரைட். நாங்க கடந்த பாஸ் பேப்பர்ல பார்த்தது வியாபார கொடுக்கல் வாங்கல் இடம்பெறும். முதல்ல வந்து கொடுக்கல் வாங்கல் உண்டு இடம்பெறும், அது உள்ளீடு. என்ன கொடுக்கல் வாங்கல் உண்டு இடம்பெறல் வேண்டும், அது உள்ளீடு. அதுக்கு பிறகு கொடுக்கல் வாங்கலுக்கான மூல ஆவணத்தை தயாரித்தல், இதுவும் சேம் அங்கே பார்த்தது. பிக்கு கிட்ட சி. ரைட். அப்ப எங்க வருதுன்னு பாருங்க, பிக்கு கிட்ட சி ரெண்டாவதுலயும் இருக்கு, மூன்றாவதுலயும் இருக்கு. அப்ப எது விடைன்னு சொல்லி சூஸ் பண்ண போறாங்க. பிக்கு கிட்ட சி. அடுத்த டி பாருங்க, கொடுக்கல் வாங்கல்களை பேரேட்டுக்கு மாற்றுதல். கொடுக்கல் வாங்கல்களை பேரேட்டுக்கு மாற்றுதல், அது வந்து மூலாவணத்தை தயாரிச்ச பிறகு பேரேட்டுக்கு மாற்றுதல் பெறாது. என்ன வருமெண்டா, கொடுக்கல் வாங்கல்களை அது தொடர்புடைய ஆரம்ப பதிவேடுகளில் பதியணும். கொடுக்கல் வாங்கல்களை தொடர்புடைய ஆரம்ப பேரேடுகள், அதாவது ஆரம்ப பதிவேடுகள்ல பதியணும், அதாவது முதன்மை ஏடுகள்ல பதியணும். பதிஞ்சதுக்கு பிறகுதான் இந்த பேரேட்டு கணக்குகளுக்கு மாற்றணும். ஆகவே இதுல பாருங்க விட வந்து ரெண்டாவது BCAD. இப்ப உங்களுக்கு விலங்கல்ல என்றா பரவாயில்ல, பயப்படணும். இது நாங்க 4வது யூனிட் படிக்கும் வரைக்கும் இதான் இருக்கு மாறி மாறி. ஆகவே 4வது யூனிட்ல எல்லாம் கிளியர் ஆயிடும்.
Right. 10வது பாருங்க, கீழே தரப்பட்டுள்ள அம்சங்கள் தொடர்பில் நிதி முகாமை கணக்கீட்டு அறிக்கைகளுக்கு இடையிலான வேறுபாடுகளை குறிப்பிடுக. 2014ஆம் ஆண்டு பாருங்க, அம்சங்கள் நிதி கணக்கீடு முகாமை கணக்கீடு அறிக்கைகளை பயன்படுத்துவோர் யார்? இங்க நிதி கணக்கீடுல யார் இருப்பார்? உள்வாரி வெளிவாரியானவர். உள்வாரி வெளிவாரியானவர். முகாமை கணக்கீடுல யார் நிதி அறிக்கைகளை பயன்படுத்துவாங்க? உள்வாரியானவர் மாத்திரம். எழுதிக் கொள்ளுங்கள், உள்வாரியானவர் மாத்திரம். அடுத்து தயாரிக்கும் தடவைகள், இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தேன். நிதி கணக்கீடு நிதி ஆண்டுக்கு ஒரு முறை, நிதி ஆண்டிற்கு ஒரு முறை. முகாமை கணக்கீடு முகாமையாளர்களின் தேவைக்கேற்ப, முகாமையாளர்களின் தேவைக்கேற்ப அல்லது விருப்பத்திற்கேற்ப. சட்ட தேவைகள் சம்பந்தமாக நிதி கணக்கீடு என்ன செய்யுது? சட்டத்தை பின்பற்றணும். அதாவது சட்ட தேவைகள் உண்டு என்று போடலாம். நிதி கணக்கீடுல உண்டு. முகாமை கணக்கீடுல சட்ட தேவைகள் இருக்கா? இல்ல. எந்த சட்டத்தை அது பின்பற்றணும் இருக்கா? இல்ல. ஆகவே முகாமை கணக்கீடுல அப்படி ஒரு தேவை இல்லை, சட்டம் இல்லை. அதாவது இதுல உண்டு, இதுல இல்லை. அடுத்தது அறிக்கையிடப்படும் தகவல்களின் தன்மை. அறிக்கையிடப்படும் தகவல்களின் தன்மை என்ன மாதிரி? நிதி கணக்கீடுல நீங்க சொல்லலாம் கடந்த கால மற்றும் நிகழ்கால தகவல்கள், கடந்த கால மற்றும் நிகழ்கால தகவல்கள். ஆனால் முகாமை கணக்கீடுல கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால எதிர்ப்பு கூற தகவல்கள் மூன்றும் பெறணும். நிதி கணக்கீடுல கடந்த கால நிகழ்காலம் சொல்லலாம், அல்லது கடந்த காலம் சொல்லலாம், அல்லது வரலாற்று ரீதியான தகவல் சொல்லலாம். முகாமை கணக்கீடுல கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்கால எதிர்ப்பு கூறல் கட்டாயம் பெறும். இல்லாடி புல எதிர்கால எதிர்ப்பு கூறல் தகவல்கள். நோட்ஸ் ஒர்க்கா போய் பாருங்க. 11 சேம் கொஸ்டின் 2015ஆம் ஆண்டு பின்வரும் கூற்றுக்களில் எது நிறுவனம் ஒன்றின் நிதி கணக்கீட்டின் முதன்மை தொழிற்பாடு தொடர்பில் சரியானது? இப்படி வசனங்களை மாத்திராரு தவிர வேறு ஒன்றும் இல்லை. பிற சிறப்பான தொழிற்பாடு இருக்கார், இல்லாட்டி தொழிற்பாட்டை சிறப்பாக விளக்குகின்றது இங்க இருக்கார் முதன்மை தொழிற்பாடு. அப்ப நான் மற்ற ஒன்றையும் பாருங்க, பாப்போம். பின்வரும் பாருங்க, இது நிறுவனத்தின் கணக்கு புத்தகங்களை கொடுக்கல் வாங்கல்களை பண அளவில் பதிகிறது. அது எவ்வளவுதான் பெறுகிறது, அவ்வளவுதான். இரண்டாவது பாருங்க, இது நிறுவனத்தின் முகாமையாளர்கள் பயன்படுத்துவதற்கான விசேட நோக்கங்களை கொண்ட நிதி அறிக்கை. இது என்ன? முகாமை கணக்கு. மூன்றாவது சொல்லார், இது நிறுவனத்தின் அக்கறையுடையோர் பயன்படுத்துவதற்கான பொது நோக்கங்களை கொண்ட நிதி அறிக்கைகளை தயாரிக்கின்றது. இது ஒரு அளவுக்கு பெறும். போமா இல்லையாண்டு அடுத்ததை வச்சு பார்ப்போம். 4வது, இது நிறுவனத்தின் உரிமையாளர்கள் தீர்மானம் எடுப்பதற்காக. அப்ப இது வராது. நிதி கணக்கிட்ட உரிமையாளர் மட்டுமா தீர்மானம் மேற்கொள்வார்? இல்ல, அக்கறையுடைய தரப்பினர் வெளிவாரியான பெறணும், அது வராது. 5வது, இது நிறுவனத்தின் வருடாந்த கணக்கு தேவை, அதுவும் வராது. அவை விட பாருங்க. 3வது, அக்கறையுடையவர் பயன்படுத்துவதற்காக பொது நோக்கங்களை கொண்ட, இவர் தண்டலையா பொது நோக்கம் பாருங்க, பொது நோக்கங்களை கொண்ட நிதி அறிக்கைகள் தயாரிக்கிறது. அவை 11க்கு 3வது. மீண்டும் 12வது பாருங்க, பின்வரும் நடவடிக்கைகள் கணக்கீட்டு செயல்முறையில் இடம்பெறும் சரியான ஒழுங்கு வரிசை எது? 12வது விட பாருங்க. 12வது, பின்வரும் நடவடிக்கைகள் கணக்கீட்டு செயல்முறையில் இடம்பெறும் சரியான ஒழுங்கு வரிசை யாது? பாருங்க, கொடுக்கல் வாங்கல் இடம்பெறும். அப்ப ஏங்கிறது எங்களுக்கு தெரியும். இப்ப கொடுக்கல் வாங்கல் இடம்பெறும் வந்து முதலாவது ஒரு கொடுக்கல் வாங்கல் ஒன்று இருக்கணும், அது உள்ளீடுகள். அதுக்கு பிறகு பாருங்க, நாளேட்டு பதிவுகளை பேரேட்டுக்கு மாற்றுதல். அது பிறகு சொல்ல நாளேட்டு பதிவுகளை பேரேட்டுக்கு மாற்றுதல் சொல்றார். இது எத்தனையாவது வரும் சொல்லி பின்னுக்கு தகவலை தான் பார்க்கணும். பார்ப்போம். சி, கொடுக்கல் வாங்கல்களை ஆரம்ப பதிவேடுகளில் பதிதல். அப்ப கொடுக்கல் வாங்கல்களை ஆரம்ப பதிவேடுகளில் பதிதல். சிங்கிறது கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்றதுக்கு பிறகு நடக்கும். கொடுக்கல் வாங்கல்களை ஆரம்ப பதிவேடுகளில் பதிதல் 2வது. அதற்கு பிறகு பாருங்கள், நாளேட்டு பதிவுகளை பேரேட்டுக்கு மாற்றுது. ஆரம்ப பதிவேடுகள் என்றாலும் நாளேடுகள் என்றாலும் உண்டு. இந்த ஆரம்ப பதிவேடுகள் நாளேடுகள் என்கிறது ஒரே விஷயம். அப்ப ஆரம்ப பதிவேடுகள்ல பதிஞ்சதுக்கு பிறகு, அதாவது நாளேடுகள்ல பதிஞ்ச பிறகு பேரேட்டு கணக்குக்கு மாற்றணும். அப்ப பி செல்லுதோ 3வது பேரேட்டு கணக்கு மாறும். அதற்கு பிறகு 4வது என்ன வரும் என்று சொன்னால் பேரேட்டு கணக்குகளை சமப்படுத்தல். இ சொல்லுதோ பேரேட்டு கணக்குகளை சமப்படுத்துதல். அதுக்கு பிறகு பரீட்சை மீதியை தயாரித்தல். டி, பரீட்சை மீதியை தயாரித்தல். ஆகவே ACBED விடை வந்து 2வது. 12க்கு 2வது. சோ எவருமே செல்லவில்லை, மார்க்ஸ் எனக்கு தான். சரியான விடையை யாரும் சொல்லாதனால் மார்க்ஸ் புள்ளிகள் வந்து எனக்கு வழங்கும். 13வது பாருங்க, பின்வரும் கூற்றுக்கள் நிறுவனம் ஒன்றின் முகாமை கணக்கீட்டுடன் தொடர்புடையதாயின் சரியன், தொடர்பற்றதாயின் பிழை எனவும் குறிப்பிடும். நாங்க முகாமை கணக்கீடு தொடர்பாக சிறு அறிமுகம் பார்த்திருக்கோம். அதை வச்சுதான் இதை செய்யறோம். அதோட தொடர்பு பட்டதுன்னா சரியா, தொடர்பு இல்லைன்னா பிள்ளையா பார்ப்போம். இது சொல்லுது, இது சொல்லுது, இது நிறுவன முகாமையாளர்கள் தீர்மானங்கள் எடுப்பதற்கான தகவல்களை வழங்குகிறது. சரிதானே, நிறைய பேச தேவையில்லை. முகாமையாளர் தீர்மானங்கள் மேற்கொள்ள வழங்குற தகவல் வழங்குறதா முகாமை கணக்கு. இது சரி. பி, இது நிறுவனம் பற்றிய கடந்த கால எதிர்கால தகவல்களை வழங்குகிறது. அதுவும் சரி. எதிர்காலம் என்று வந்தாலே முகாமை கணக்கிடுது.
அங்க ரெண்டாவது வேர்டே இல்லை உங்களுக்கு. சிம்பிள் டெக்னிக் தான். இதுகளை புரிஞ்சுக்கணும். கடந்த கால எதிர்காலம் வந்தாலே முகாமை கணக்கு தான். அதுவும் சரி. மூன்றாவது சி, இது கணக்கீட்டு நியமங்களில் விவரிக்கப்பட்ட தகவல்களை வழங்குகின்றது. இந்த முகாமை கணக்கீட்டுல கணக்கீட்டு நியமம் அது இது ஒன்றுமே இல்லை, சட்டம் ஒன்றுமே இல்லை. அவை இது பிழை. கணக்கீட்டு நியமங்களை பின்பற்றணும், நிதி கணக்கீடு மட்டும்தான். அவை இந்த கூற்று பிழை. தர கொடுங்க புள்ளாடி பிழை. அடுத்த டி, இது நிறுவனத்தின் மீது அக்கறை கொண்ட அனைத்து தரப்பினருக்கும், அண்டர்லைன் பண்ணுங்க, அனைத்து தரப்பினர். அனைத்து தரப்பினர் யார் உள்ளக வெளியக ரெண்டு மில்லிக்கு அவர்களால் வேண்டப்படும் தகவல் வழங்கும். அனைத்து தரப்பினர்களுக்கும் தகவல் வழங்குமா? இல்ல, இது உள்ளக தரப்பினருக்கு மட்டும்தான் தகவல் வழங்கும். அவை இந்த கூற்றும் பிழை. ஆகவே மேல் ரெண்டும் சரி, சி டி ஆகியன பிழை. 14வது பாருங்க, 2016ஆம் ஆண்டு. பின்வரும் கூற்றுக்களில் எது நிறுவனம் ஒன்றின் கணக்கீட்டின் பிரதான நோக்கத்தினை மிகச்சிறப்பாக விவரிக்கின்றது? இதுக்கு விட நீங்க தான் சொல்லணும், நான் சொல்ல மாட்டேன். பாப்போம் உங்களுக்கு விளங்கிக்காண்டு. 14வதுக்கு விட 5வது. வெரி குட். 15வது 2017ஆம் ஆண்டு. குயிக் அப்படியே சொல்லுங்க பாப்போம். கட்டிக்காராக நம்மளுக்குள்ளே குயிக் குயிக் எல்லாரும் படிச்சிருக்கே. வெரி குட். விட 4 சி பாருங்க. நிறுவனம் ஒன்றின் நிதி கணக்கீட்டின் பிரதான நோக்கம் யாது? என்ன பிரதான நோக்கம்? அக்கறையுடைய தரப்பினர்களுக்கு தேவையான தீர்மானத்தை எடுப்பதற்கு தேவையான தகவல் வழங்குது. நிதி கணக்கீட்டு பிரதான நோக்கம் அதான் இடப்பா. இதுக்குள்ள கணக்கீட்டு நியமங்களுடன் இணங்கி செல்லுங்களோட நீங்க எங்கேயாச்சும் படிச்சியா? யார் படிச்சு தந்து? அப்படி நம்ம படிச்சோமா? நிதி கூற்றுகள் கணக்கீட்டு நியமங்களுடன் இணங்கி செல்கின்றன என்பதை அவதானிப்பதுதான் பிரதான நோக்கம் என்று நாங்க படிச்சோமா? நான் படிப்பிச்சு தந்தனா? எத்தனை தரம் சொன்னேன்? அக்கறையுடைய வெளிமாறி தரப்பினர்கள் பொருளாதார தீர்மானங்களை மேற்கொள்வதற்கான தகவல்களை வழங்கும் செயற்பாடுதான் பிரதான நோக்கம். வேற ஒன்றும் தரவில்லை. விடயத்தின் 5வது கண்ணை பொத்தி விடையாடிங்க. படிக்கணும், வீட்டை படிக்கணும். 16வது பாருங்க, 2017ஆம் ஆண்டு. பின்வருவனவற்றுள் எவை நிறுவனம் ஒன்றின் முகாமை கணக்கீட்டு தொழிற்பாட்டில் நிறைவேற்றப்படும் பணிகளாகும்? அவை நாங்க முகாமை கணக்கீட்டு தொழிற்பாடு படிச்சிருக்கிறோம். உள்ளீடு என்னென்று படிச்சிருக்கிறோம், செயல்முறை என்னென்று படிச்சிருக்கோம், வெளியீடு என்னென்று படிச்சிருக்கோம். அதை வைத்துக் கொண்டே நாங்க செய்யலாம். அப்ப கணக்கீட்டு செயல்முறையில முகாமை கணக்கீடு நாங்க செல்லிக்கோம். பட்ஜெட் ப்ரிப்பேரேஷன் சொல்லி வருடாந்த பாதீட்டினை தயாரித்தல், அது முகாமை தொழிற்பாடு, பட்ஜெட் ப்ரிப்பேரேஷன். அடுத்து வந்து பாருங்க, தீர்மானம் எடுத்தலுக்காக நடவடிக்கை ஒன்றின் கிரயங்களை நிலையான மற்றும் மாறும் கிரயங்கள் என பகுப்பாய்வு செய்வது முகாமை கணக்கீடு. கிரயங்களை நாங்க படிச்சிருக்கோம். பொது மேந்தரை கிரயத்தால் தயாரிக்கிறேன்னு சொல்லி நீங்க போட்டு பாருங்க, போய் பாருங்க. அவை கிரயங்களை நிலையான மற்றும் மாறும் கிரயம் சொல்லி பகுப்பாய்வு செய்வது முகாமை கணக்கீடுல செலவுகளை பகுப்பாய்வு செய்வது. அடுத்து சி, பிரசுரிப்பதற்காக காசு பாய்ச்சல் கூட்டு தயார். காசு பாய்ச்சல் கூற்று என்கிறது நிதி கணக்கீட்டுல வரும். நிதி கணக்கீட்டுற வெளியீடு. சி வந்து நிதி கணக்கீட்டின் வெளியீடு. அவை சி விடையா வராது. டிய பாருங்க, செயற்திட்டம் ஒன்றை மதிப்பிடுவதற்கு காசு பாய்ச்சலை மதிப்பீடு செய்தல். மதிப்பீடு செய்தல், காசு பாய்ச்சலை மதிப்பீடு செய்தல் முகாமை கணக்கிட்ட தொழிற்பாடு. டியூட்ட போய் பாருங்க இருக்குது. ஆகவே விடை வந்து ஏ பி டி. இதுல 3வது விடை. இங்க பாத்தீங்கன்னா 4வதுலயும் ஏ பி டி என்று எழுதிருக்குது. ரைட். 4வதுல அந்த விடையா வரணும் என்னன்னு சொன்னா ஏசிடி என்று வரணும். இந்த பிக்கு பதிலா சி என்று வரணும். பிள்ளைய ஆடிபாட்டிக்கு ஏசிடி என்று வரணும். விட வந்து 3வதா? இதுக்கு விட 3வது. 16க்கு விடை 3. குயிக்க வாங்க. 17 பின்வருவனவற்றுள் நிறுவனம் ஒன்றின் பொது நோக்குடைய, பாருங்க, பொது நோக்குடைய நிதி கூற்றுக்களின் கூறுகளாக கருதப்படுபவை. அப்ப நாங்க நிதி கூற்றுக்களின் கூறுகள் என்று படிச்சிருக்கிறோம். நிதி கூற்றுக்களின் கூறுகள் என்று சொல்லி வருமான கூற்று, நிதி நிலைமை கூற்று, உரிமை மாற்றல் கூற்று, காசு பாய்ச்சல் கூற்று, நிதி கூற்று கொள்கைகளும் குறிப்புகளும் சொல்லி படிச்சிருக்கு. இதுல அவரும் பொது நோக்க நிதி கூற்றுக்களின் கூறுகள் என்று கேட்கிறார். அதுல முதலாவது ஏ, நிதி நிலைமை கூற்று. ஆம், நிதி நிலைமை கூற்று ஒரு நிதி கூற்றுக்களின் கூறு. 2வது பி, நிதி கூற்றுக்களின் குறிப்புகள். எஸ், அதுவும் நிதி கூற்றுக்களின் கூறுகள். நோட்ஸை போய் பாருங்க. சி, இயக்குனர் அறிக்கை. இயக்குனர்கள் அறிக்கைங்கிறது நிதி கூற்றுக்களின் கூறுகள் அல்ல. ஆகவே சி வந்து இல்லை, அது முகாமை அறிக்கை. இயக்குனர் அறிக்கைங்கிறது முகாமை கணக்குல வரும். ஆகவே இது விடை சிக்கு இல்லை என்போம். அது டி, உரிமையாண்மை மாற்றங்களுக்கான கூற்று. அதுவும் ஒரு நிதி கூற்றுக்களின் கூறு. ஆகவே ஆம், டிக்கு ஆம். 18வது பாருங்க, நிறுவனம் ஒன்றினால் தயாரிக்கப்படும் பொது நோக்கத்திற்கான நிதி கூற்றுக்கள் தொடர்பில் பின்வருவனவற்றுள் எக்கூற்று அல்லது கூற்றுக்கள் சரியானது அல்லது சரியானவை என்று கேட்கிறார். அப்ப இப்படி தரக்குள்ள கடும் கவனமாக இருக்கணும். நாங்க எக்கூற்று சரியானது அல்லது சரியானவை என்று கேட்கிறார். அதுல பாருங்க, ஏ, அவை நிறுவனம் ஒன்றின் கடந்த கால நிதி தகவல்களை பிரதானமாக வழங்குகின்றன. இது சரி என்ன? ஒரு நிதி கூற்று, பொது நோக்கத்துக்கான நிதி கூற்று கடந்த கால நிதி தகவல்களை தான் பிரதானமாக வழங்குகின்றது, நடந்து முடிஞ்சவை. ரைட். ஏ. அடுத்தது பி என்ன சொல்லுங்க, அவை வெளிப்பாவனையாளர்களின் கோரிக்கையின் பேரில் தயாரிக்கப்படுகின்றன.
பி செல்லுது வெளிப்பாவனையாளர்கள் ரிக்வஸ்ட் பண்ணினா தான் தயாரிப்பீங்க சொல்ல. அப்படியா தயாரிக்கும்? இல்ல அவங்க கேட்டாலும் கேட்காட்டிலும் நிதி வருடத்துக்கு ஒரு முறை தயாரிக்கும். அது சட்டத்தின் தேவைப்பாடு. நீங்க தயாரிச்சு தானே ஆகணும். ஆகவே பி விடையாக வராது. சி என்ன சொல்லுவாங்க? அவை கணக்கீட்டு நியமங்கள் மற்றும் சட்ட தேவைப்பாடுகளுக்கு இணங்க தயாரிக்கணும். எஸ், அந்த கணக்கீட்டு அறிக்கைகள், நிதி கூற்றுகள் கணக்கீட்டு நியமங்கள் மற்றும் சட்ட தேவைப்பாடுகளுக்கு இணங்க தயாரிக்கப்படுது. சரி, ஆகவே விட வந்து மூன்றாவது ஏயும் சி ஆகியன மாத்திரம். ஏ சி ஆகியன மாத்திரம். பி வராது. பி வந்து என்ன அவர்களின் கோரிக்கையின் பேர்ல கொடுக்குறாங்க. அப்ப அவங்க ரிக்வஸ்ட் பண்ணி நான் நீங்க கொடுக்குறேன் இல்லையே. அது வந்து அவங்க கேட்டாலா கொடுக்குற வெளிப்பாவனையாளர் கேட்டா கொடுப்பீங்க இல்ல. அது கேட்டாலா தயாரிப்பீங்க, கேட்டா கொடுக்கணும், கேட்டாலா தயாரிப்பீங்க இல்ல. அது சட்டத்தின் தேவைப்பாடு, நீங்க தயாரிச்சே ஆகணும். 19வது பாருங்க, 2018ஆம் ஆண்டு வந்து முகாமை கணக்கீடு தொடர்பில் பின்வரும் கூற்றுக்களில் எவை சரியானவை. மீண்டும் முகாமை கணக்கீடு தொடர்பில் பின்வரும் கூற்றுக்களில் எவை சரியானவை என்று கேட்கிறார். 19வது பாருங்க, இது ஏ சொல்லுது இது முகாமையின் விருப்பத்தின் பேரில் நடாத்தப்படுகிறது. எஸ், இது முகாமையாளரின் விருப்பத்தின் பேரில் நடத்தப்படும், தயாரிக்கப்படும். ஏதோ ஒன்று. ஏ சரி. பி இது அனைத்து அக்கறை உள்ளவரின் தேவைகளில் கவனம் செலுத்துகிறது. அப்படி வருமா? அனைத்து அக்கறை உள்ளவரையும் எடுக்குமா? உள்வாரியானவர் வெளிவாரியானவர் எடுக்குமா? இல்ல, முகாமை கணக்கிடுங்கிறது உள்வாரியானவர் மாத்திரம். அவை பி விடையல்ல. சி இது எதிர்கால நடவடிக்கைகளை திட்டமிடுவதற்கு பயன்படுத்தப்படும். எதிர்காலம் என்று வந்தாலே அது முகாமை கணக்கிடுங்க. நான் டெக்னிக் சொல்லி தந்திருக்கிறேன். எதிர்காலம் என்று வந்தாலே முகாமை கணக்கிடுங்க, யோசிக்கிறதே இல்லை. அவை சி விடையாக வரும். அப்ப நாங்க பார்த்ததுல ஏயும் சியும் வந்திருக்கு. டிஏ பார்ப்போம். இது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கணக்கீட்டு தத்துவங்களின் அடிப்படையிலான தகவல்களை வழங்குகிறது. முகாமை கணக்கீட்டுல கணக்கீட்டு தத்துவம், சட்டம், கணக்கீட்டு நியமம், கணக்கீட்டு எண்ணக்கரு எதுவும் பின்பற்றப்படவில்லை. ரைட், அது முகாமையாளர் தேவைக்கு தேவை. அவை இந்த கூற்றும் பிழையான. அப்ப எந்தெந்த கூற்று சரி முகாமை கணக்கீடு தொடர்பாக? ஏயும் சியும். அவை பாருங்க, 2வது விட ஏ கமா சி மாத்திரம். 19க்கு 2வது விட. அடுத்து பாருங்க, 20வது 2018ஆம் ஆண்டு வந்த கேள்வி. 2018ஆம் ஆண்டு நிறைய கேள்வி வந்து தொடர்பாக. வியாபாரம் ஒன்றின் பின்வரும் அக்கறையுடையோரில் எத்தகையோர் கீழே தரப்பட்டுள்ள தகவலில் அதிகூடிய அக்கறையுடையவர்களாக இருப்பர் என்று சொல்லி 1, 2, 3, 4. அது முதலாவது அரசாங்கம் தந்திருக்கு, 2வது முதலீட்டாளர்கள் தந்திருக்கு, 3வது கடனை வழங்குவோர் அதாவது கடன் கொடுத்தோர், 4வது முகாமையாளர்கள் என்று தந்திருக்கு. இதுல அக்கறையுடையோர் இலக்கத்தை குறிப்பிடக என்று சொல்லிருக்கு. யார் அக்கறையுடையோர் சொல்லி கேட்காங்க, தகவலை தந்துட்டு. முதலாவது தகவல் தரார், நீண்ட தவணை கடன் கடப்பாடுகளை நிறைவேற்றுவதற்கான நிறுவனத்தின் இயலுமை. அப்ப கடன் இருக்கும் சொன்னா அதை நிறைவேற்றுவதற்கான இயலுமை யாருக்கிட்ட இருக்கா இல்லையான்னு யாரு பார்ப்பார்? நம்மளுக்கு கடன் தந்தோரா பார்ப்பார். நிறுவனம் நம்மளுக்கு கடன் தந்தவர் என்னத்தை பார்ப்பார்? இவர்கிட்ட இந்த கடனை தீர்ப்பதற்கு சக்தி இருக்கா, இயலுமை இருக்கான்னு பார்ப்பார். அப்ப ஏ வந்து ஏக்கு விடை வந்து 3. அவை இடத்துல 3 எழுதிக்கொள்ளுங்க. வெரி குட், ஆன்சர் பண்ணிக்கிறார் ஒரு ஆள், சாம்சங். வெரி குட்டா. 2வது பி, முதலிட்ட மூலதனத்துடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் இலாபத்தன்மை. ஒரு ஆள் மூலதனத்தை முதலீட்டு போட்டு என்ன தெரிவாப்பார்? இலாபத்தை எதிர்பார்ப்பார். யார் அவர்? முதலீட்டாளர். என்ன உரிமையாளர் சொல்லுவோம், அல்லது முதலீட்டாளர். முதலீட்டாளர் இங்க தந்திரிக்கே முதலீட்டாளர் 2வது. வெரி குட், ஆன்சர் பண்ணிக்கிறார் ஒரு ஆள். 3வது சி, நிறுவனம் ஒன்றினால் உற்பத்தி செய்யப்படும் பொருளுக்கான கிரயம். நாங்க இப்பதான் பார்த்தோம், கிரயம் தொடர்பாக யார் அக்கறை கொள்வார்? இப்பதான் நாங்க பார்த்துட்டு வந்த இதுக்கு முந்தைய கேள்வி பாருங்க. இதுல கிரயம், நிலையான கிரயம், மாறும் கிரயம் சொல்லி யார் அக்கறை செலுத்துவார்? நினைக்குது தீர்மானம் எடுத்தலுக்கு நடவடிக்கை கிரயங்களை நிலையான மற்றும் மாறும் கிரயங்களை என்ன பார்ப்பாரு. அப்ப அந்த டைம்ல நான் சொன்ன கிரயம் தொடர்பாக ஒரு ஆள் அக்கறை செலுத்துவார்னு சொல்லி யாரு விட போட்டிருக்கா பார்ப்போம். 3, 2, 4, 1 அஜீஃபா. எஸ், வெரி குட். முகாமையாளர் சாம்சங். வெரி குட். ஓகே, எல்லாரும் கெட்டிக்கார புள்ளியர். டி, நிறுவனம் ஒன்று செலுத்தும் வரியின் அளவு. யாரு? அரசாங்கம். நிறுவனம் வரி செலுத்துதா இல்லையான்னு சொல்லி யார் பார்த்து கொண்டிருப்பார்? அரசாங்கம். வெரி குட், தேங்க்யூ ஃபார் யூ ஆன்சர். வெரி குட். இதை கண்டினியூஸா படிங்க. 21, பின்வரும் நிதி கூற்றுக்களில் எது நிறுவனம் ஒன்றின் கணக்கீட்டின் பிரதான நோக்கத்தினை மிகச் சிறப்பாக விவரிக்கின்றது? எத்தனை தரம் தான் அதே கேள்வி வந்து கொண்டிருக்கு. 2019 அதே கேள்வி. விட பார்க்கவளுக்கு கண்ணை பொத்திக்கு செல்லலாம். பாவம். கடன் விட வருது. கண்ணை பொத்திக்கு 5. எதை எடுத்தாலும் 5. ஓகே, வெரி குட். அது நான் செல்ல தேவையில்லை, எனக்கு வாசிக்கீங்களா? 21. 22, கணக்கீட்டு செயல்முறையில் காணப்படும் பின்வரும் படிமுறைகள் இடம்பெறும் சரியான ஒழுங்கு வரிசை எது? சரியான ஒழுங்கு வரிசை எதுன்னு கேட்கிறார் பாருங்க. பாருங்க, ஏ, பேரிட்டு கணக்குகளை சமப்படுத்தல், அது இடையிலாம் வரும். பி, கொடுக்கல் வாங்கல்களுக்கான மூல ஆவணங்களை தயாரித்தல், அதை கொஞ்சம் யோசிக்கணும்.
அடுத்தது சி. ஆகவே முதலாவது கொடுக்கல் வாங்கல்களுக்கான மூல ஆவணங்களை தயாரித்தல், தரப்பட்ட தகவல்களை அடிப்படையாக கொண்டா பி முதலாவது. ரைட். அடுத்தது சி, கொடுக்கல் வாங்கல்களை மூல பதிவேடுகளில் பதிதல், அதாவது ஆரம்ப பதிவேடுகளில் பதிதல், அது இரண்டாவது சி. அடுத்தது விடை ஒன்று வந்திருக்கு பாப்போம். ரைட், வெரி குட். சாம்சங் இரண்டாவது விடை. ரைட், என்ன செல்ல விடாமல் விடையே போட்டுட்டார், பரவாயில்ல, இருந்தாலும் சொல்லித்தான மாற்றாக்கள். ரைட், சி. அடுத்தது வந்து ஈ வரும் பாருங்க, நாட்குறிப்பு பதிவுகளை பேரட்டுக்கு மாற்றுதல், பேரட்டு கணக்குகளுக்கு மாற்றுதல். ரைட். அடுத்தது வந்து ஏ வரும் பாருங்க, பேரட்டு கணக்குகளை சமப்படுத்துதல், அதாவது மூடுதல். ஏ பேரட்டு கணக்குகளை மூடுதல், இதோட நாங்க படிப்போம், பயப்பட நம்ம விளங்காட்டி பிரச்சனை இல்லை. டி பரிச்சை மீதியை தயாரித்தல், டி பரிச்சை மீதியை தயாரித்தல். அவை BCEAD. விடை வந்து ரெண்டாவது, 22க்கு இரண்டாவது விடை. கஷ்டப்படுங்கிறார்கள், யோசிக்கவே வேணாம், இன்னமும் நிறைய படிக்க வேண்டிய. இப்பதான் நாங்க கல்லு தூக்கி மடுவுல போட்டு வச்சுக்கிறோம். ஏன்னா அத்திவாரம் போறதுக்கு இப்பதான் கல்லை தூக்கி தோண்டின மடுவுல போட்டு வச்சுக்கிறது. டோன்ட் வரி. 23. பின்வரும் கூற்றுக்கள் வியாபாரம் ஒன்றின் முகாமை கணக்கீட்டின் வகிபாகம் தொடர்பில் சரியா, சரி என்றா டி எழுத்தாம், அல்லது பிழையா எஃப் எழுத்து ஃபால்ஸ் என குறிப்பிடுக. ரைட், சரி பிழை என்று கூறட்டாம். முகாமை கணக்கீட்டு வகிபாகம் என்றா முகாமை கணக்கீடு தொடர்பாக ஏ முகாமையாளர்களின் பாவனைக்காக பொது நோக்கு நிதி அறிக்கைகளை தயாரித்து. இதெல்லாம் நாங்க படிச்சது என்ன, பொது நோக்கு நிதி அறிக்கை யாருக்கு தயாரிக்கிற, வெளிவாரியானது. முகாமையாளருக்கு என்ன, விசேட நோக்கம் கொண்டது. ஆகவே இது பிழை. ஏ பிழை. பி, கணக்கீட்டு நியமங்களுக்கு அமைவாக நிதி அறிக்கைகளை தயாரித்தல், கணக்கீட்டு நியமங்களுக்கு அமைவாக நிதி அறிக்கைகளை தயாரித்தல். இது என்ன, இது வந்து முகாமை கணக்கீட்டோட தொடர்புடையதா? இல்ல, பிழை. முகாமை கணக்கீட்டோட தொடர்புடையதான் அவர் கேட்கிறார். அந்த கேள்வியை நல்ல விளையங்களும் இது விட சரி என்றா கணக்கீட்டு அறிக்கைங்கிறதுக்கு விட சரி. ஆனால் இவர் கேட்கிறார் முகாமை கணக்கீட்டின் வகிபாகம் தொடர்பில். அப்ப இதுக்குள்ள வார விஷயம் முகாமை கணக்கீட்டுக்கு பொருந்தணும். ஆகவே பி பிழை. நிறுவனத்தின் கடந்த கால எதிர்கால தகவல்களை வழங்குது. நான் எதிர்காலம் என்றாலே சொல்லியிருக்கேன், அது முகாமை கணக்கீட்டோட தொடர்புடையது. ஆகவே அது சரி. அடுத்தது நிறுவன முகாமையாளர்களின் வேண்டுதலுக்கு அமைவாக தகவல்களை உருவாக்குதல், நிறுவன முகாமையாளர்களின் வேண்டுதலுக்கு அமைவாக தகவல்களை உருவாக்குதல், அது முகாமை கணக்கீடு. முகாமை கணக்கீடு என்றாலே அதுதான். ஆகவே அதுவும் சரி, டி சரி. 24வது கழிப்போம். நிறுவனம் ஒன்றின் நிதி கணக்கீட்டின் பிரதான நோக்கம் யாது? மீண்டும் அதை 2020 என்ன விட கண்ண பொத்திக்கு சொல்லுங்க பாப்போம். அஜீஃபா 4வது, வெரி குட். விட வந்துட்டு இதுக்கு புறம் செல்ல தேவையில்லை. அக்கறையுடைய தீர்மானம் மேற்கொள்வதற்கான தகவல்களை வழங்குது, அதுதான் நிதி கணக்கு பிரதான நோக்கம். அது வசனம் எப்படி வந்தாலும் அக்கறையுடைய தரப்பினர் தீர்மானம் மேற்கொள்வதற்கு தகவல் வழங்குது. ஓகே, வெரி குட். 25வது கடைசி கேள்வி 2020 வந்தது. பாப்போம். வணிகம் ஒன்றினால் தயாரிக்கப்படும் பொது நோக்கத்துக்கான நிதி கூற்றுக்களின் படி பின்வரும் கூற்றுக்கள் சரியா அல்லது பிழையா என குறிப்பிடலாம். சரி என்ற டி என்று குறிப்பிடலாம், பிழை என்ற எஃப் என குறிப்பிடலாம். கூற்று தந்திருக்கிறார், சரி பிழை. பாருங்கள். ஏ, இக்கூற்றுக்கள் கணக்கீட்டு நியமங்களுடன் இணங்கியதாக தயாரிக்கப்படுகின்றன. இது பொது நோக்கத்துக்கான நிதி கூற்று. இதே வசனம் போன இதுல வந்துச்சு பாருங்க, முகாமை கணக்கீட்டுல. அதுக்கு புள்ள போட்டோம். இப்ப பொது நோக்கத்துக்கான நிதி கூற்றுக்கள் எப்படி இருக்கணும்? நிதி கூற்றுக்கள் கணக்கீட்டு நியமங்களுடன் இணங்கியதாக தயாரிக்கப்படும். சரி சரி போடுங்க, டி. அடுத்தது, இக்கூற்றுக்கள் முக்கியமாக வணிகத்துக்கு வளங்களை வழங்கியவர்களின் பாவனைக்காக தயாரிக்கப்படுகிறது. என்ன சரி, அதுவும் சரி, வளங்களை வழங்கியவர் பாவனைக்காக தயாரிக்கப்படும். அடுத்தது, இக்கூற்றுக்கள் வணிகத்தின் கடந்த கால பகுதி ஒன்றுடன் தொடர்பான தகவல்களை வழங்குகின்றது. அதுவும் சரி, நடந்து முடிந்தது, கடந்த கால பகுதி. இக்கூற்றுக்கள் வரலாற்றுக்கிரிய அடிப்படையில் அளவீடு செய்யப்படும் வணிகத்தின் தகவல்களை மாத்திரம் வழங்குகின்றது. அது பிள்ளை. ஏன் பிள்ளை என்ன மாத்திரம் பண்ணிருக்கு? வரலாற்று தகவல் மாத்திரம் அல்ல, நிகழ்கால தகவல்களை உள்ளடக்கியதாக காணப்படும். ரைட், நிதி கூற்றுகள் காணப்படும். ரைட், ஆகவே டிக்கு வந்து பிழை. இந்த மற்ற ஏபிசி ஆகிய மூன்றும் சரி, டி பிழை.